பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த கால வேலைக்காக நன்றி சொல்கிறோம். அது இன்றைக்கும் மத்தேயு சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்தை நீ தியானிக்க எங்களுக்கு பாராட்டின கிருபைக்காக நன்றி. எங்களோடு பேசி கொண்டிருக்கிறபடியால் நன்றி. வார்த்தைகள் எங்களுக்கு ஆறுதலாக இருக்கிறபடியால் நன்றி. எங்களுக்கு கையில் எது கிடைக்கவில்லை என்றாலும் உன் வார்த்தை கிடைத்து விட்டது. எல்லாவற்றையும் காட்டிலும் மகத்துவமான உன் வார்த்தைக்கு வல்லம் இருக்கிறது. நேற்றும் இன்றும் என்றும் மாறாத உன் வார்த்தைக்காக நன்றி. உன் வார்த்தையின் வல்லமை எல்லாவற்றையும் காட்டிலும் பெரியது. இந்த பூமியை காட்டிலும் பெரியது, இந்த வானத்தை காட்டிலும் பெரியது. இன்றைக்கு இந்த வார்த்தையை தியானிக்க நீர் பாராட்டின கிருபைக்காக நன்றி சொல்கிறோம். எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. நம் அனைவரை உட்காருவோம். திருச்சபையை இன்றைக்கு ஆண்டவர் நம்மை மிகவும் நேசிக்கிறார். நம் அனைவரோடு கூட ஆண்டவர் இருக்கிறார். நமக்கு தெரியாத வழிகளிலே நமக்கு நன்மை செய்ய ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். நம்ம தாயின் கருவில் உருவாக்குனதே நமக்கு தெரியாத வழி தான். நம்ம இப்போ தான் இத்தனை 1000 வருஷம் கழித்து படிக்கிறோம். நமக்கு தெரியாத வழி, எல்லாவற்றிலும் நமக்கு தெரியாத ஆசீர்வாதங்களை கொடுத்த தேவன் இன்றைக்கும் இந்த அதிகாரத்தில் 5 அப்பம் 2 மீனை இன்றைக்கு வரைக்கும் நமக்கு தெரியாத வழியிலே அன்றைக்கு 5000 பேருக்கு போஷித்தார். அப்படி ஏதாவது அந்த டெக்னாலஜியை கற்றுக் கொடுத்துருந்தாருன்னா ஒரு ஹோட்டல்லையும் 5 அப்பம் 2 மீன் மட்டும் வாங்கி 5000 ஆக்கி எல்லாருக்கும் சப்ளை பண்ணி பணக்காராக ஆகியிருப்போம். நம்ம கூட சர்ச்சில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம். அது அற்புதத்தின் வழி, அதை அவரே செய்வார். ஆமென். அற்புதம் செய்யும்போது நம்ம ஜெபிக்கிறோம், நம்ம அற்புதம் பண்ணல, நம்ம ஜெபத்தை கேட்டு இயேசு அங்கே வந்து அற்புதம் செய்கிறார். ஆமாம், இதில் நம்ம ஒன்றுமே இல்லை. நம்ம வேணும் அவருடைய ஆசீர்வாதத்தை வாங்கி அனுபவிக்கிறவர்கள், அவருடைய ஆசீர்வாதத்தில் மகிழ்ச்சியாக இருக்கிறவர்கள். ஆமென். ஆமாம். நோ ஒன் நியூ ஃப்ரம் வேர் த பிரெட் கேம். இன்னைய சாப்டர் அதான். எங்கேருந்து வந்துச்சுன்னு தெரில, பட் ஹீ நோ த ரிசோர்ஸஸ். இன்றைக்கி நம்ம தேவையோடு இருக்கலாம், வேலை வேணும்னு இருக்கலாம், காசு வேணும்னு இருக்கலாம், லேண்டு வேணும்னு இருக்கலாம், மினிஸ்ட்ரி வேணும்னு இருக்கலாம், உடம்புல தெம்பு வேணும்னு இருக்கலாம். அதெல்லாம் எங்கே இருக்குதுன்னு நமக்கு தெரியாமல் இருக்கலாம். நமக்கு ஒன்று மட்டும் தெரியும், இயேசுவை தெரியும். இயேசுவை தெரிஞ்சால் நம்ம பிரச்சனைக்கு தீர்வு எங்கே இருக்கிறது என்று அவர் அறிவார். ஆமீன். நாம் அறியாத வழிகளிலே, நமக்கு புரியாத வழியிலே, நாம் ஆராய்ச்சி செய்தாலும் கண்டுகொள்ள முடியாத வழியிலே நம்மை நடத்த கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார் என்பதை தான் நாம் இன்றைக்கு படிக்கப் போகிறோம். ஹல்லேலூயா. இன்றைக்கு முழுவதும் என் மனதில் இருக்கிற ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டு நான் செய்திக்கு போகிறேன். பாருங்கள், நம்ம ஆவிக்குரிய ரீதியாக வளர வேண்டும் என்று விரும்புகிறோம். ஆனால் ஆவிக்கு சம்பந்தமில்லாத விஷயத்தில் போட்டி போடுகிறோம். காம்படிஷன் ஃபார் அன்ஸ்பிரிச்சுவல் திங்ஸ் வில் ஸ்டாப் அவர் ஸ்பிரிச்சுவல் growth. ஆண்டவருடைய உழைத்து செய்யணும், ஜெபம் பண்ணணும், ஆண்டவருக்காக வல்லமை எழுமணுன்ற நம்ம வேறு எதுலையாவது போய் போட்டி போட்டுக்கிட்டு இருந்தோம்னா அது ஆபத்தாக முடியும். ஆவிக்குரிய ரீதியாக வளர முடியாது. நம்ம செய்ய வேண்டியது என்றால் என்னவென்றால், ஆவிக்குரிய காரியங்களை நாம் பார்த்து கொண்டே இருப்போம். நாம் காம்படிஷனே பண்ணாமல், போட்டியே போடாமல் நமக்கு வேண்டிய அனைத்தையும் கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய ஆலயத்தில் அவர் வார்த்தையை தியானிக்க நாம் அனைவரும் இங்கே வந்திருக்கிறோம். இந்த வார்த்தைகள் நமக்கு அனுகூலமாக இருக்க போகிறது. இந்த வார்த்தைகளை நாம் என்று உட்கொள்ளப் போகிறோம். இந்த வார்த்தைகள் உண்மையாகவே நமக்கு நன்மைகளை கொடுக்கிறதை பார்க்கும்போது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. இன்றைய செய்தியினுடைய தலைப்பு மத்தேயு 14ஆம் அதிகாரம், தி அத்தாரிட்டேட்டிவ் பவர் ஆஃப் ஜீசஸ். இயேசு கிறிஸ்துவனுடைய மகத்தான வல்லமை, இயேசு கிறிஸ்துவனுடைய அதிகாரபூர்வமான வல்லமை. காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே, ஆவியும் ஆத்மாவும் சரீரமும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே, மரித்தவன் உயிரோடு எழும்புகிறானே, பாவங்களை மன்னிக்கிறாரே, பாவங்கள் இவர் கட்டளைக்கு கீழ்ப்படிந்து பறந்தோடுகிறதே என்றெல்லாம் எல்லா வகையிலும் ஆச்சரியப்படத்தக்கதான ஒரு அற்புதர் இயேசுதான் இன்றைக்கு நம் ராஜாவாய் இருக்கிறார். அவருடைய அதிகாரத்தின் வல்லமை, he has power என்கிற தலைப்பில் நாம் இன்றைக்கு படிக்க போகிறோம். இதை நான் 3 பகுதிகளாக பிரிக்கப் போகிறேன். ஏரோதும் யோவான் ஸ்நானகனும் என்று 1ஆம் வசனத்திலிருந்து 13ஆம் வசனம் வரைக்கும், அப்பமும் 2 மீனும் போதும் என் இயேசுக்கு என்பதாக 14ஆம் வசனத்தில் 21ஆம் வசனம் வரைக்கும் படிக்க போகிறோம். இயேசு கிறிஸ்து தண்ணீரின் மீது நடந்து தன் சீஷர்களை திடப்படுத்தினார் என்பதாக 22லிருந்து 36ஆம் வசனம் வரைக்கும் படிக்க போகிறோம். இதோ நாம் முதல் பகுதிக்கு வரப்போகிறோம்.
அந்த முதல் பகுதி ஸ்டார்டிங்கே அது அது நல்லா இல்லை. ஜீசஸ் கிரைஸ்டுக்கு முன்பதாக வழியை ஆயத்தப்படுத்தின அந்த தூதன், இதோ என் தூதனை உனக்கு முன்பாக அனுப்புவேன், அவன் உனக்கு வழி ஆயத்தப்படுவான் என்று மல்கியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தில் படித்த அந்த தூதன், மார்க்கு சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்திலே காட்சியளித்த அந்த தூதன், லூக்கா சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்தில் பிறந்த அந்த தூதனுடைய மரணத்தை பற்றி எழுதியிருக்கிறது. அவர் எப்படி மறைந்தார், அவர் எப்படி கொலை செய்யப்பட்டார் என்பது இதை முதல் 13 வசனங்களில் படிக்கிறோம். அது என்னவென்றால், அந்த காலத்தில் பாலிட்டிக்ஸ் அந்த அந்த யூதேயா, கலிலேயா, அந்த பகுதிகள், சமாரியா, இது அந்த தேசத்தை 4 பகுதியாக பிரித்து, அந்த 4 பகுதியுமே இந்த ஏரோதோட வம்சமே பங்கு போட்டுக்குச்சு. அண்ணன் தம்பிங்க எல்லாம் பங்கு போட்டுட்டு காற்பங்கு தேசாதிபதி, காலுக்கு ஒருத்தர் காலுக்கு ஒருத்தர் காலுக்கு ஒருத்தர் என்று அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். இந்த ஹேரோடுன்ற பேரை நீங்கள் மறந்துடக்கூடாது. ஒரு நல்ல கேரக்டர் இல்லை, ஒரு பேட் கேரக்டர். ஆமாம், இயேசு கிறிஸ்து பிறக்கும்போது மத்தேயு சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்தின்படி வானசாஸ்திரிகள் அவர் எங்கே பிறப்பார்னு கேட்க வரும்போது 2 வயசுக்கு கீழ்ப்பட்டவங்கள ஒரு வலு சர்ப்பம் கொலை செஞ்சிச்சு, ஒரு விரியன் பாம்பு கொலை செஞ்சிச்சு. அந்த விரியன் பாம்போட குட்டி தான் இது இப்போ நம்ம படிக்க போகிற இந்த குட்டி. ஆக இந்த ஏரோதுகள் அவங்க நல்லவர்களே இல்லை, அவங்க ரொம்ப கெட்டவங்க. அவங்களுடைய ஜீனியாலஜி நம்ம போய் படித்தோம்னா அவங்க வந்து ஏசாவின் வழியில் வந்த ஏதோமியர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக ஹீஸ் அன் ஏதோமைட். இந்த ஏதோமியர்களுக்கு எப்பொழுதும் ஒரு எண்ணம், இஸ்ரவேலுடைய லீடராக நான் ஆகணும். நீங்கள் நல்ல வரலாறு படித்து பார்த்தீங்கன்னா, ஏசா பிறந்த பிறகு யாக்கோபு பிறக்கிறார். ஆனால் யாக்கோபு ஏசாவோட குதிங்கால பிடிச்சிக்கிட்டு பிறந்தார். நமக்கு தெரியும், போராடினார், எப்படியாவது நான் தான் ஃபஸ்ட்டு வரணும்னு. போராடி ஜெயிச்சாரான்னு கேட்டிங்கன்னா ஜெயிக்கலையா? யார் ஜெயிச்சாருன்றீங்க, யார் ஜெயிக்கலன்றீங்க? ஆபிரகாம், ஈசாக்கு, ஏசாவின் தேவன் தானே வரணும். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபின் தேவன். நம்ம லேண்டு பெருசு இல்லைங்க, ஏசு தாங்க பெருசு, ஆண்டவர் தாங்க பெருசு. ஆமாம், ஏசா எங்கேயுமே ஆண்டவர் காலை பிடிச்சிட்டு ப்ரே பண்ணான்னு சொல்ல, தோத்து போன நிலைமையில், அநியாயமாக ஏமாற்றப்பட்ட நிலையில், லைஃப் முழுக்கும் குழப்பமாக இருந்த நிலையில் யாக்கோபு யாப்போக்கு நதிக்கரையில் ஆண்டவருடைய பாதத்தை பிடித்து கொண்டான். ஆமென். ஆமாம், ஏசாவோட லைனை லிஸ்ட்டை விட்டு போயாச்சு. ஏன்னா யார் ஆண்டவரை பிடிச்சிக்கிறார்களோ அவர்களுக்கு தான் வெற்றியை தவிர பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தினால் அல்ல, என் நாவினாலே ஆகும் என்று கர்த்தர் இன்றைக்கு சொல்லியிருக்கிறார். இன்றைக்கு நீங்கள் நானும் பலத்தை நம்பவில்லை, பராக்கிரமத்தை நம்பவில்லை, பணத்தை நம்பவில்லை, பதவியை நம்பவில்லை, அந்த ஆவியாக இருக்கிற தேவனை நம்பி இங்கே வந்து அமர்ந்து கொண்டிருக்கிறோம். ஏசா வழியில் அவன் லூஸ் பண்ணிட்ட பிறகு அவன் தனியாக ஏதோம்னு ஒரு ராஜ்யத்தை கட்டுறான். பெட்ரா ஒரு தேசத்தை உருவாக்குகிறான். ஏதோம் மலை ஒண்டர்ஃபுல்லாக இருக்கிறான். ஆனால் நாளழிய நாள் வர அந்த கிறிஸ்துக்கு முன் 500களிலே 600களிலே 700களிலே பாபிலோன் சாம்ராஜ்யத்தால் அழிக்கப்பட்டு போகிறது இந்த ஏதோம். பிறகு அவர்கள் பல டிசாஸ்டர்ஸ் மூலமாக அழிந்து போய் இன்றைக்கு எல்லாம் சிவப்பு மலைகளாய், ஏதோம்னாலே சிவப்புன்னு அர்த்தம், இன்றைக்கு பெட்ரா மலைகள் இருக்கிறது. நீங்கள் கூகுளில் போட்டு பார்க்கலாம். அங்கே ஒரு குருவிக்காக கூட வாழ்வது இல்லை. டூரிஸ்ட் போனோன்னா கூட தண்ணி எல்லாம் எடுத்துகிட்டு தான் போனோம், அங்கே வாழவே முடியாது, அவ்வளவு வறண்ட நிலமாக இருக்கிறது அந்த ஏதோமுடைய வழியில் வந்தவன் தான் இந்த ஹேரோட். இவங்க வந்து பாலிட்டிக்ஸ் பண்ணுவாங்க. யார் கூடன்னா ரோமர்கள் கூட. ரோமர்களுக்கு என்ன வேணுமோ அத்தனையும் கொடுக்க ரெடி. அவங்க டேக்ஸ் வாங்கி தருவாங்க, பணம் கொடுப்பாங்க, பொருள் கொடுப்பாங்க, கையூட்டு கொடுப்பாங்க. எல்லா பாவத்திலும் தலையிட்டு ரோமர்களுக்கு ஒரு நம்பத்தக்கமாய் இவன் இந்த ஏரோதுடைய தகப்பனாகிய அந்த பெரிய ஏரோது இருந்தபடியால் இவர்களுக்கு எல்லா சலுகையும் அவன் கொடுத்தான். அதனால் இவங்க இந்த தேசத்தை 4 பகுதியை பிரிஞ்சு காற்பங்கு என்று சொல்லி அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. இந்த ஏரோது, இவனுடைய பெயர், ஆமாம், இந்த ஏரோது வந்து ஏரோது அந்திப்பா. நம்ம பார்க்க போகிற, இப்போ பயந்து போகிறாரு இந்த ஏரோது பேர் வந்து அந்திப்பா. இந்த அந்திப்பா என்பவன் பெரிய ஹேரோட் த கிரேட் என்று சொல்கிற ஏரோதனுடைய மகன்களில் ஒருவன். காற்பங்கு என்றால் ஒரு தேசத்தை 4ஆய் பிரித்து ஒருவர் ஆளுகிறது. அந்த 4ல் ஒரு பாகத்தை ஆறுவது தான் டெட்ராக் என்று சொல்வார்கள். இவர்களை ராஜா என்று அவங்களே சொல்லிப்பாங்க. ஆனால் ஒரு ராஜா பட்டம் கிடையாது, அதோட கொஞ்சம் கீழ் பட்டம். ஆமாம், இந்த பட்டம் இவர்களுக்கு எப்படி கிடைச்சதுன்னா, அப்போ ரோமரில் எம்பரராக கேலிகுலான்னு ஒரு எம்பரர் இருந்தார். அந்த எம்பரர் காலத்தில் தான் இது நடந்துச்சு. இந்த அந்திபாஸ் என்று
இந்த பெரிய ஏரோதோட பிள்ளைகளில் ஒருவனாக இருந்த அந்திப்பாஸ் இன்னும் ரொம்ப கிரிமினல். அவன் அவனுடைய சகோதரனாகிய பிலிப்பு என்று சொல்கிறவனுடைய மனைவியை திருமணம் செய்து கொண்டான். அவன் பேர் ஹேரோதியாஸ். ஸோ ஏரோதியால் இந்த தம்பதி ஒன்றா சேர்ந்து பண்ண அட்டுழியம் கொஞ்சம் நஞ்சம் இல்லைங்க, பல பேரை சாவடிச்சிருக்கான். அவன் எல்லா கிரிமினல் வேலை பண்ணான். எம்பரர் கேலிகுலாவே ஃபோர்ஸ் பண்ணி முழு ராஜ்யத்தையும் ஆளும்படி ட்ரை பண்ணால் அவனுக்கு கிடைக்கவில்லை. நம்ம எல்லாம் வரலாறு படித்தோம் என்றால் கவுல் என்று சொல்கிற இடத்துக்கு இந்த ஏரோதியாலையும் நாடு கடத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துச்சு. ஏனென்றால் இந்த ஏரோது பெட்ரா நாட்டு ராஜாவை இருந்த அந்த அரசனுடைய மகளை தான் அவன் திருமணம் செய்து அவளை டிஃபேம் பண்ணி அவளை அவமானப்படுத்தி அவளை அனுப்பிட்டு இந்த பிலிப்போட மனைவியை கல்யாணம் பண்ணி கொண்டதுனால அவனுக்கு நிறைய ப்ராப்ளம். அர்கிலேயு என்று சொல்கிற இன்னொரு தம்பி, பிலிப் என்று சொல்கிற இன்னொரு சகோதரன் எல்லாரு கூடவும் போட்டி போட்டு லாஸ்ட்டில் நிம்மதியே இல்லாதபடிக்கு அவளும் போய் சூசைட் பண்ணி கொண்டு செத்ததாக வரலாறு சொல்லுகிறது. இவன் தான் இந்த ஹீரோ. தப்பு பண்ணுறவங்க எப்போதும் பயம் இருந்துன்னே இருக்கும். ஆமாம், தப்பு செய்கிறவங்களுக்கு பயம் இருக்கும். இன்றைக்கி கூட நமக்கு பயம் இருந்துச்சுன்னா எங்கன்னா உள்ளே போய் ஆழமாக பார்க்கணும் ஏதாவது தப்பு இருக்கான்னு. இருந்தால் ஏசாமி கையில் கலரி கொண்டு வந்து தப்பை போடணும், என்னை மன்னிச்சிருப்பான்னோ. அவர் மன்னித்த பிறகு நம்மை விட பெரிய தைரியசாலி யாரும் இருக்க முடியாது. இன்றைக்கு இவனுடைய சூழ்நிலையை நாம் பார்த்தோம் என்றால் இவன் இருண்டதெல்லாம் அரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேய் என்றது போல் இவன் இயேசுவை பற்றி கேள்விப்படுறான். இவனுக்கு தெரியும் இவங்க அப்பா காலத்தில் இயேசுன்னு ஒருத்தர் பிறந்தார், 2 வயசு உள்ள குழந்தைகளாம் அவங்க அப்பா சாகடிச்சார், இவனும் ஒரு டீமில் படைத்தளபதி வந்து கொண்டிருப்பான். ஆனால் இப்போ என்ன ஆச்சுன்னா யோவான் ஸ்நானகனை இவன் கொண்டான். ஏன்றதை இப்போ நம்ம மத்தேயு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறார். மத்தேயு அவர் டேக்ஸ் துறையில் வரி வசூலிக்கிற துறையில் இருந்ததுனால ரோமன் கிட்ட கவர்மெண்ட் ஸ்டாஃபாக இருந்ததுனால அவருக்கு ஷார்ட் அண்ட் நோட்ஸ் எடுக்க தெரிஞ்சுது. அதனால் மேக்ஸிமம் நிறைய டேட்டா நமக்கு மேத்யூ ஜீசஸோட காலகட்டத்தில் நடந்தது நமக்கு நிறைய டேட்டா கொடுத்துருக்குறார். எக்ஸ்பிளைன் பண்ணுவார் பாருங்கள். இப்போ இந்த ஏரோது அவன் ஒரு தாட்டில் வந்துட்டான். என்ன தாட்னா, நான் கொலை செய்த யோவான் தான் உயிரோடு எழுந்திருக்கிறான். யாரை பார்த்து சொல்கிறான்? இயேசுவை பார்த்து. அவன் தான் எழுந்துச்சிட்டான். எப்படிங்க எழுந்திருப்பார்? வரலாறுலாம் தெரியும். வந்தாலும் என்ன பண்ணிட்டான்? அவன் தான் எழுந்துச்சிட்டான். ஸோ 2 பேருமே ரிசம்பிளன்ஸ் ஒன்றா இருப்பாங்கன்னு சொல்கிறாங்க. ஏன்னா கிறிஸ்டியன் ரைட்டர்ஸில் நிறைய பேர் இருக்காங்க. அதில் ஆரிகன் ஒருத்தர் இருக்கார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, இயேசுவும் யோவான் ஸ்நானகனும் ஏறக்குறைய ஒரே மாதிரி இருந்திருக்கும் முகம் என்பதனால் அவன் என்ன பண்ணிட்டான்? கன்ஃபியூஸ் ஆனான். ஹீஸ் அ பொலிட்டிக்கல் பர்சன், ஹீஸ் அ பாலிட்டிஷியன். அவருக்கு தேவை பாலிட்டிக்ஸ் எப்படி பண்ணணும், யாரை எப்படி ஏமாற்றணும், ரோமர்களுக்கு எப்படி கப்பம் கட்டணும், எப்படி கொலை செய்யணும். இது போனதுனால இந்த சைடு அப்பப்போ யோவான் கையில் கேட்டுப்பான். ஆனால் அவன் கேள்விப்பட்ட வரைக்கும் இயேசுவும் யோவானை யார் ஒன்றுன்றது போல் அவனுக்குள்ள ஒரு கன்ஃபியூஷன் வந்தது. ஆனால் நம்ம யோசித்தது போல் அவன் எப்படி இருந்தான்? அவன் மிரண்டு போயிருந்தான். ஏன் ஏரோதை அவன் கொலை செய்தான்? ஏரோது இவனால் தான் மன்னிக்கவும் யோவானை இந்த ஏரோது தான் கொலை செய்தான் என்பதை நாம் எப்படி தெரிகிறோம் என்றால் அங்கே தான் ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகுது. யோவான் இவன் செய்கிற தவறை எதிர்த்திருக்கிறார். நான் யோசிச்சு பார்த்தேன், யோவான் ஐயா நீங்கள் வந்தீங்க, இயேசுக்கு வழி ஆயத்தம் பண்ணிட்டீங்க, இயேசுக்கு ஞானஸ்தானம் கொடுத்துட்டீங்க, உங்கள் சீஷரெல்லாம் இயேசு கையில் சேர்த்தீங்க, ஏன் சும்மா இருக்கிறவனை போய் கண்டிக்கிறீங்க? அவன் எப்படின்னா இருக்கட்டுமே. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது யோவானை பிடித்து காவலில் வைத்திருந்தானா. ஏன்னா யோவான் பப்ளிக்லேயே அவளை வைத்திருப்பது நீ நியாயமல்லன்னு அவர் சொல்லிகிட்டே வந்தாராம். ஜான் ஆல்வேஸ் செட் டு ஹிம். ஆமாம், இந்த அதிகாரத்தை நம்ம படித்து அதனுடைய கிரேக் வேர்ஷன் நம்ம படித்து பார்த்தோம்னா ஒரு டிஸ்கிரேஸ் பண்ணுறது போல் இந்த யோவான் ஸ்நானகன் சொல்லியிருக்கார். ஏன் அப்படின்னா இது பெரிய பாலிட்டிக்கல் விஷயம். ஏரோதனுடைய இந்த ஏரோது நம்ம சொல்கிற இந்த அந்திப்பா என்கிற இந்த ஏரோதனுடைய மாமனார் நான் ஏற்கனவே சொன்னேன், அவர் பெட்ரா நாட்டு ராஜா. ஆக அவனுடைய ஃபஸ்ட்டு ஒய்ஃப் பெட்ரா நாட்டு ராஜஸ்திரீ. சரிங்களா? பெட்ரா நாட்டிலேருந்து வந்த அந்த பிள்ளை அந்த ஐயாவோட ஒய்ஃபு, அந்த ஐயாவோட மக இவனோட ஒய்ஃபு. ஆனால் இவன் பப்ளிக்காக அவளை டிஸ்கிரேஸ் பண்ணி அவளை அவமதிச்சபடினால இது பெரிய இஷ்யூ ஆயிடுச்சு. ஏன்னா அந்த லேடி நல்ல லேடி, அவங்க அப்பா நல்லவர். லாஸ்ட்டில் நம்ம வரலாறு படித்து பார்த்தோம்னா இந்த பெட்ரா நாட்டு ராஜா அவங்க அப்பா இந்த தன்னுடைய மகளுக்காக ஒரு பெரிய யுத்தத்தை இந்த அந்திபாஸ் கூட பண்ணி அவனை தோக்கடிச்சு நாரடிச்சிருக்கார்.
அவனும் இந்த ஏரோதியாலும் பட்டத்தை விட்டு ஓடுகிற அளவுக்கு பொலிட்டிக்கல் டிஃபமேஷனும் நடந்துக்குது. அவனுக்கு வரலாற்று ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் அவன் ரொம்ப பிரச்சனையை ஃபேஸ் பண்ணியிருக்கான். ஆமாம், இந்த விமனை பற்றி படிக்கலாம். ஏரோதியால், இந்த ஏரோதியால் வந்து அரிஸ்டோபுலஸ் மற்றும் பெர்னிஸ் என்கிறவர்களுடைய ஒரு மகளாக்கும், பெரிய ஏரோதுக்கு ஒரு வழியில் பேத்தியாக்கும். ஆக இது எப்படி வருதுன்னா, இந்த இவனுங்கெல்லாம் மகள் வழி, அதாவது அக்கா பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டானுங்க. அந்த அக்கா பொண்ணு தான் இவ்வளோ தூரம் பிரச்சனை பண்ணி இருக்கிறா. ஆமேன். பாருங்கள், குழப்பம், ஃபேமிலியில் இவ்வளோ பெரிய குழப்பம். இதை யோவான் வந்து ரிப்பீட்டட்லி ஒரு பாசிங் ரிமார்க் மாதிரி அடிக்கடி யோவான் தன்னுடைய செய்திகளில் சொல்லி வந்ததாக குறிப்பிடப்படுகிறது. யோவான் எப்பொழுதும் அவன் என்ன பண்ணுறாரு? கண்டிக்கிறார். ஆமேன். ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணுங்க. நான் இதில் கற்றுக்கிட்டது, தப்பு பண்ணணும் கூப்பிட்டு வச்சு நீ தப்பு பண்ணன்னு சொல்கிற தொழில் நம்முடையதில்லை. அதுக்காக நம்ம அழைக்கப்படவில்லை. நம்ம சுவிசேஷத்தை பிரசங்கிக்க அழைக்கப்பட்டு இருக்கணும். நம்ம யோவான் ஐயாவை குறை சொல்ல, அவர் கர்த்தருடைய ஆவினால் நிறைந்தவர். நம்ம கற்றுக்கிறது, நமக்கு இருக்கிற ஆயுசு காலமே குறைவு காலம். இந்த குறைவு காலத்தில் கர்த்தரை எதுக்காக சாதிப்போமா, இல்லை இருக்கிறவங்களாம் போட்டு சோதிப்போமா? சோதித்து எல்லாரையும் டென்ஷன் ஆக்கி அவன் பண்ணுற தப்பெல்லாம் கொண்டு வந்து நாட்டில் வெளியே கொண்டு வந்து இல்லை. எல்லாரும் பாவம் செய்து தெய்வ மகிமை அற்றவனானார்கள். யாரும் நல்லவங்க கிடையாது, இவங்க நல்லவங்க அவங்க நல்லவங்கன்னு. நல்லவர் கையில் இருக்கிறதுனால நம்மலாம் பிழைக்கிறோம். நல்லவர் வழியில் வந்ததுனால நம்ம வழி ஒழுங்காக இருக்குது. நல்லவருடைய ரத்தம் சிந்தப்பட்டதுனால நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். பப்ளிக்காக சொல்கிறார், இட் இஸ் நாட், நீ அவளை வைத்துக் கொள்வது நியாயமல்ல என்று அவனுக்கு சொல்லியிருந்தான். இப்போ ஏரோதுக்கு வந்து இவரை கொலை செய்யவும் முடியல. பாருங்க, கன்ஃபியூஸ்டு ஃபெலோ. தப்பில் நீடிக்கிற மக்கள் எதையும் உருப்படியாக செய்ய முடியாது. யோவானையா, சரி யோவானையா நீ தான் கெட்டவனாச்சே, யோவானையா சாகடிக்கலாமா? அதுவும் பண்ண முடியாது. பயம். பப்ளிக் அகேன்ஸ்டாக வந்துச்சுன்னா, பப்ளிக் ரிப்பல்லியன் வந்துச்சுன்னு வைங்க, ரோமன்ஸுக்கு வந்து தான் ராஜ்யம் எப்போதும் கண்ட்ரோலில் இருக்கணும். நீ என்னன்னா பண்ணு, என்ஜாய் பண்ணு, சாப்பிடு, பணக்காரனாவும் பணம் சம்பாதி. கிளர்ச்சின்னு வந்துச்சு, இரும்பு கரம் கொட்டு ஓடிக்கிடுவாங்க. எல்லாரையும் மேலேருந்தே பனிஷ்மெண்ட் ஸ்டார்ட் ஆகிடும். அப்போ இவரை கூட காலி பண்ணுவாங்க. அதனால் அங்கே ரூல் பண்ணுறவங்க எல்லாமே கிளர்ச்சி வராமல், அமளி வராமல் பார்த்துப்பாங்க. ஏன்னா யூத பீப்புள் வந்து அந்த காலத்தில் வாழ்ந்த யூத பீப்புள் வந்து பிரச்சனையை பெருசு பண்ணுறதில் பெரியவங்க. அதனால் அவன் என்ன பண்ணிட்டானா, இந்த நேரத்தில் அவன் என்ன சொன்னால் சொல்லிட்டு போட்டாங்க, நம்ம என்ன பண்ணலாம், அவனை கொலை செய்ய வேண்டாம், ஏன்னா இது வந்து ஜனங்களோட பிரச்சனையாக மாறிடும், ஜனங்க அவனை தீர்க்கதரிசி என்று எண்ணுகிறார்கள் என்று பயந்திருந்தான். ஆமேன். எப்படி இருந்துட்டான்? பயந்திருந்தான். பயந்திருந்தாலும் அந்த பெண் பயந்திருக்க மாட்டா. அவள் பயந்திருக்க மாட்டா. ஏன்னா நன்மை செய்கிறவர்களோட தீமை செய்கிறவர்களுக்கு ஒரு பெரிய போல்ட்னஸ் இருக்கும். நல்லது பண்ண போங்கன்னா நம்ம 20 முறை கேட்போம், போகணுமா, போட்டா, நாளைக்கு போட்டா, அடுத்த வருஷம் போட்டா, இல்லை வேறு யாராவது அனுப்புங்களா, இதான் சொல்லுவோம். ஆனால் கெட்டது பண்ண போகிறவங்கள பாருங்கள், போனே சொல்ல மாட்டாங்க, போய் முடிச்சுட்டு பெருமையாக வருவான், நான் பண்ணேன். இவள் முடிவெடுத்தால் என் பிரச்சனையை நானே ஃபேஸ் பண்ணிப்பேன். மறக்காதீங்க, தீமைக்கும் நன்மைக்கும் விரோதமான யுத்தத்தில் நன்மை தோற்பது போன்று இருக்கும், ஆனால் அது அல்ல. ஏரோதினுடைய ஜென்ம நாள் வந்தது, அவரோட பர்த்டே. இந்த ஏரோதியாளுடைய மகள் அங்கே பண்ணுகிறாள், எல்லாரையும் சந்தோஷப்படுத்துகிறாள். இது வந்து ராஜ குடும்பங்களிலே இது சகஜம். ஆனால் ராஜ குடும்பத்து பெண்கள் ஆடுகிறது சகஜம் அல்ல. இந்த ஏரோதியால் தாம் பொண்ணு, ஒரு ராணியோட ஒரு இளவரசி, ஒரு ஹை ஸ்டாண்டர்டில் இருக்க வேண்டியதில் கொண்டு வந்து டான்ஸ் ஆட விட்டா ஏரோதியாளுடைய மகள். இது அவளை அப்படி பண்ணும்போது இட் ப்ளீஸ்ட் எவ்ரி ஒன் இன் பப்ளிக். ஷீ வாஸ் அ ராயல் பிரின்சஸ் டான்ஸிங் இன் த பப்ளிக். ஒரு இளவரசி பப்ளிக்கில் என்ன பண்ணுறா, டான்ஸ் ஆடுறா. அவங்க தாய் அதை என்கரேஜ் பண்ணாங்க. ஆமாம், பெண்கள் நடனம் ஆகுவது, உடைகளை தவறாய் அணிவது, மற்றவர்களை அட்ராக்ட் பண்ணும்படி அணிவதெல்லாம் இட் டிஸ்ப்ளீசஸ் காட். மக்களை ப்ளீஸ் பண்ணலாம். இவங்க ட்ரெஸ் பண்ணியிருக்குது நல்லா இருக்குல்ல, சூப்பராக இருக்குல்ல, எல்லாரும் சொல்லலாம், நல்லா இருக்காங்க, அழகாக இருக்காங்க, பியூட்டிஃபுல்லாக இருக்காங்க, ப்ரிட்டியாக இருக்காங்க, எல்லாம் சொல்லலாம். பட் திஸ் வில் டிஸ்ப்ளீஸ் காட். ஆண்டவருக்கு பிரியம் இல்லை. இருந்தாலும் அவள் தாய் சொன்னதை கேட்டு அவள் நடனம் பண்ண போகிறா. அவளுக்கு யார் இருக்கிறா? இல்லை, நமக்காவது பைபிள் இருக்குது சொல்லி தரத்துக்கு. இன்றைக்கி உலகத்தில் அநேக மக்களுடைய வீழ்ச்சி காரணம் என்ன தெரியுங்களா? அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க பைபிள் இல்லை. நம்ம நிற்பதற்கு காரணம் நாம் அல்ல, நமக்கு அப்பப்போ வந்து கற்றுக் கொடுத்த வேதம், தேவனுடைய வார்த்தை இருந்தபடினா. அவளுடைய நடனம் எல்லாரையும் சந்தோஷப்படுத்தி விட்டது. திருச்சபையே, இன்றைக்கி நீங்கள் யாருன்னா இங்கே உட்காந்துன்னு எல்லாரையும் சந்தோஷம் பண்ணணுன்னு இருந்தீங்கன்னா உங்கள் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. நம்ம சந்தோஷப்படுத்த வேண்டியவர் இயேசு மட்டும்தான்.
அவர் தான் கடைசி வரைக்கும் நமக்கு கஞ்சி கூத்த போகிறார். அவர் தான் கடைசி வரைக்கும் நம்மை காப்பாற்ற போகிறார். அம்மா வயிற்றில் பிறக்கும்போது நம்ம பேர் சொல்லி அழைத்தவரும் அவர் தான். நாளைக்கு நம்ம மண்ணுக்குள்ளே போயிட்ட பிறகு திரும்பி எழுப்பி விண்ணுக்குள்ளே கூட்டு போக போகிறவரும் அவர் தான். நம்ம வாழ்க்கை இன்றைக்கி ஒரு முடிவெடுங்க. என் வேலை என் ஆண்டவரை திருப்திப்படுத்துறது. எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுவேன், எல்லாருக்கும் முடிஞ்சதை பண்ணுவேன். ஆனால் அவங்கள திருப்திப்படுத்துறது என்னுடைய வேலை அல்ல. என் இயேசுவை திருப்திப்படுத்துவது, என் இயேசுவை சந்தோஷப்படுத்துவது தான். பாருங்கள், நம்ம ஒருத்தரை சந்தோஷப்படுத்தணும்னா அவங்க கன்வின்ஸ் ஆகிட்டாங்கன்னா, ஏதோ கன்வின்சிங் பவர் ஆகிட்டாங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க, உனக்கு என்ன வேணும் அதை நான் தருகிறேன். இந்த கேள்வி நல்லா இருக்குங்க. அதனால் திருப்தி அடைஞ்சிடாதீங்க. அவங்க கேட்குறாங்கிறதுக்காக கொடுப்பாங்கன்னெலாம் கிடையாது. அவங்களே நாளைக்கு மாறிடுவாங்க, நம்மளே நாளைக்கு மாறிடுவோம். அவன் நாளை காலையில் உங்களுக்கு எல்லாருக்கும் தயிர் சாதம் அம்மா சொல்லியிருப்பாங்க. பசங்களுக்கு ரொம்ப தயிர் சாதம் பிடிக்கும். நாளை காலையில் மழை பெய்யும், அவங்களே உங்களுக்கு காரக்குழம்பு வைப்பாங்க. ஏய், தயிர் சாதம் சொன்னேன், அது நேற்று சொன்னேன், இன்றைக்கி மழை பெஞ்சிச்சு, நான் என்னை மாற்றிப்பேன், சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி என்னை மாற்றிப்பேன், நீயும் மாற்றிக்கோ. நேற்று சொன்னதும் கரெக்டு தான். ஐயா, எனக்கு பைத்தியம் பிடிக்குதா நீ இந்த மாதிரி மாற்றி மாற்றி பேசுறதில்ல. பிடிச்சா பிடிச்சிட்டு போ, நான் சொல்கிறது தான் கரெக்டு இல்லை. இயேசு மட்டும்தான் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். ஏன் அம்மா சொன்னதில் கோவப்படுறோம்? அம்மா நீ முடிஞ்சா செய்கிறேன்னு சொல்லியிருக்கலாமே, ஏம்மா பேச்சு மாற்றுவேன் என்னன்ற? இயேசு மட்டும்தான் வருங்காலம் யுக யுகமாய் ஆயிரமான வருஷம் கூட கழிந்து என்ன நடக்கும் என்று தெரிந்து ஒரே வார்த்தையை பேசுவார், அற்புதமாய் பேசுவார். இப்போ இவன் என்ன வேணும்னு கேட்டான். இவன் கேட்க போறா பாருங்க, ஒரு சிறு பிள்ளையுடைய மனதில் தோன்றக்கூடிய விஷயமே அல்ல. அதெல்லாம் இந்த டெரர்லாம் நம்ம பார்க்க கூட விரும்ப மாட்டோம், கேட்க கூட விரும்ப மாட்டோம். ஆமென். ஆமாம், நம்ம நடந்து வரும்போது நம்ம கீழே ஏதோ ஒரு சின்ன ஜீவராசி காலில் பட்டு மிதிப்பட்டு சாகிறத கூட விரும்ப மாட்டோம். அஃப்கோர்ஸ் கொசு அடிப்போம். மீதி எந்த பெரிய ஜீவனும், ஒரு ஓணாம் போது, ஒரு பல்லி போது, ரொம்ப கெட்ட ஜந்து இல்லாமல் அதுங்களெல்லாம் தொட மாட்டோம். ஐயோ அது பாட்டு ஒரு ஓரம் போகுது. இவ கேட்குறா, யோவான் சாணனுடைய தலையை எனக்கு கொண்டு வா. அவர் கேட்டிருப்பார், என் ராஜ்யத்தில் பாதி வேணாலும் உனக்கு நான் தரேன். உன் ராஜ்யமே எனக்கு வேணாம், உன் ராஜ்யம் எனக்கு வந்துருச்சு, ஏற்கனவே எங்கள் அம்மா வாங்கிட்டாங்க. ஆனால் எங்கள் அம்மாவை தவறாய் பேசினேன், என்னை தவறாய் பேசினேன் இல்லை, அவன் எனக்கு வேண்டும், அவனுடைய உயிர் எனக்கு வேண்டும். தேவஜனமே, ஊழியம் செய்கிறவர்களே, ஆண்டவருடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் மகிழ்ச்சியாக ஊழியம் செய்து கொண்டிருக்கிறோம். சாத்தா ஹாப்பியாக இருக்கான்னு நினைக்கிறீங்களா? பலருடைய மனதில் பூந்து இந்த உயிர் எனக்கு வேணும், உன்னை டென்ஷன் பண்ணி உன்னை சாவடிச்சிடுவேன், சாவடிச்சா உன் ஊழியம் போயிடும், உன்னை அழிப்பது தான் என் லட்சியம், உன் தலை எனக்கு வேண்டும், உன் உயிர் எனக்கு வேண்டும், நீ இருக்கக்கூடாது, நீ ஃபினிஷ் ஆகணும், நீ இருக்கவே கூடாது, நீ இருந்தால் தானே ப்ரேயர் நடத்துற, எல்லாரையும் ஜபிச்சு கூப்பிட்ற, உன்னை அழிப்பது தான் என் கடமைன்னு அவன் பிளான் பண்ணுறான். ஹல்லேலூயா. சிச்சுவேஷனை அறிந்த இந்த தைரியம் இல்லாத இந்த ஏரோது பயப்படுகிறான். அவன் இப்பொழுது பயந்தாலும் பிரயோஜனம் இல்லை, பப்ளிக்கான ஒரு வார்த்தையை விட்டு விட்டான். திருச்சபை ஒன்றை புரிஞ்சுங்க, வாயிலெல்லாம் சொல்லிட்டா கண்டிப்பாக நிறைவேற்றினாங்க, அப்போ பாவம் கூட நிறைவேற்றிடுவோமா? முடியாததை கூட நிறைவேற்றிடுவோமா? செய்யத்தகாததை செஞ்சிருவோமா? நமக்கு நம்மளே நியாயாதிபதியா? நம்ம யாருக்கு வார்த்தை கொடுத்தோமோ அவங்க நியாயாதிபதி இல்லை, கர்த்தர் என்கிற ஒரு நியாயாதிபதி இருக்கிறார். கொலை செய்யாதிருப்பாயாக, பிறனுடைய பொருளை இச்சியாதிருப்பாயாக. ஆமென். அவர் வார்த்தை மாற்றிப்பாரா? எனக்காக மாற்றிப்பாரா? இது பாஸ்டர் பைபிள், அவருக்கு ஏற்ற மாதிரி ஒரு லைன் ஆட் பண்ணுவோம். இது இந்த சிஸ்டர் பைபிள், அது பிரதர் பைபிள், இது இந்த ஐயா பைபிள் மாற்றுவோம். நோ 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 நோ. ஆமென். என்றைக்கு அவன் மனம் திரும்ப வேண்டுமோ அன்றைக்கு மனம் திரும்பினாலும் மன்னிப்பு கிடைக்காத நிலையை நோக்கி போகிறான். இதுதான் பாவத்தோட க்ரூவாலிட்டி. பாவம் செய்கிற மனுஷன் பாவம் அவனால் செய்ய முடியாது என்கிற நிலை வரும்போது அவன் குரூவலாக முடிவுகள் எடுப்பான். இது சாத்தானுடைய ஒரு செயல். She wants to take vengeance of the person who threw thorns into her defiled bed. தன்னுடைய பாவமான படுக்கையின் மீது முற்களை வீசின அவன் மீது நான் வஞ்சகத்தை காட்டுகிற தருணம் என்று அவள் முடிவெடுத்தாள். அவள் எதற்காகவும் திரும்பி பார்க்க போகிறதில்லை, அவள் எதை பற்றியும் கவலைப்பட போகிறதில்லை. இரண்டு ரொம்ப worst pair பைபிளில் தேவனுடைய பிள்ளைகள் விரோதமாக செயல்பட்டிருக்குது. ஒன்று ஆகாப் அவருடைய மனைவி, அவனுடைய மனைவி இயேசபேல். இன்னொன்று இந்த ஏரோதியாலும். அவளை யாரும் தடுக்கப் போகிறதே இல்லை, அவளுடைய திட்டத்தை அவள் நிறைவேற்றி கொண்டிருக்கிறாள். ஆமென். ராஜா இப்போ நம்ம பார்த்தா பப்பட் மாதிரி இருக்குது. ஆமாங்க, பவர்ஃபுல்லான பீப்புள் நம்ம பவரை நம்ம இப்படி விட்டுட்டோம்னா பப்பட்டு தான்.
மக்களுக்கு முன்பதாக வாக்கு கொடுக்க வச்சுட்டான். இந்த ராஜாவோட மிஸ்பிஹேவியர், இந்த ராஜாவோட பேச்சு அவளுக்கு தெரியும். ராஜா துக்கமடைந்தான். ஆகிலும் ஆணையின் நிமித்தமும் பந்தியில் கூட இருந்தவர்கள் நிமித்தம் அதை கொடுக்க கட்டளையிட்டான். கூட உட்காந்துக்கிறவங்கள பார்க்குறான். இந்த ப்ராமிஸை வாங்கிட. இட்ஸ் கால்ட் ரேஷ் ப்ராமிஸ். யூ cannot get excuse when we do rash promise. இன்னைக்கு அதனால நம்ம யோசிக்கணும். ஒரு விஷயத்தை பேசுறதுக்கு முன்னாடி, ஒரு விஷயத்துக்கு கமிட் ஆகிறதுக்கு முன்னாடி, ஒருத்தர் கையில் ஒரு விஷயத்தை chat பண்ணுறதுக்கு முன்னாடி, ஒருத்தர் கையில் நான் பண்ணுறேன் வரேன்னு நம்மை வாக்கு கொடுப்பதற்கு முன்பாக we cannot do rash promise. நம்முடைய பைபிள் நமக்கு ரேஷ் ப்ராமிஸை கற்றுக் கொடுக்கவே இல்லை. ஹல்லேலூயா. only weak men do rash promise. weak men அதாவது செய்ய முடியாதவங்க சொல்லுவாங்க, ஒரு 10,000 கொடு, தோ போயிட்டு வந்து தரேன் அப்படின்வாங்க. அவங்க கையில் இருக்கவே இருக்காது, நம்மள்ட்ட வாங்கி அப்போ போட்டுப்பாங்க. போயிட்டு வருவாங்கன்றீங்க, வரமாட்டாங்க. இப்படிப்பட்ட பீப்புள் தான் ரேஷ் ப்ராமிஸ் பண்ணுவாங்க. ஆனால் அவங்கள போய் புட்டிச்சு, அவங்கள போய் அடித்து, அவங்க கையிலேருந்து கலெக்ட் பண்ணுறவங்க கலெக்ட் பண்ணுவாங்க. அப்போ என்ன தெரியும் பண்ணுவாங்க, போய் இன்னொருத்தரை ஏமாற்றி கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. see, it is demonic, purely demonic. Amen. I want immediately the head on a platter. எனக்கு ஒரு தாளத்திலே இந்த அவனுடைய தலை வேண்டும். நாங்கள் அவரை சாகடிக்கணும்னு கூட சொன்ன போதும் சொல்லியிருக்கலாம், எனக்கு இங்கே வேணும். 2000 வருஷத்துக்கு முன்னாடி கொலை வெறி பிடித்தவர்கள் இந்த அசுத்தாவினால் ஏவப்பட்டு கூடுகும் என்றால் திருச்சபையே இன்றைக்கு இந்த வெறி உலகம் முழுவதும் இருக்கிறது. ராஜா துக்கமடைந்தான். ஆமேன். கட்டளையிட்டு ஆள் அனுப்பி காவற்கூடத்தில் யோவானை சிறைச்சேதம் பண்ணுவித்தான். அவனுடைய சிரசை ஒரு தாளத்திலே கொண்டு வந்து சிறு பொண்ணுக்கு கொடுத்தார்கள். அவள் அதை தன் தாயினிடத்தில் கொண்டு போனாள். வாங்கிட்டு அந்த இரத்தத்தோட the head now has a speechless mouth. பேசாத வாய். இந்த வாயில் தானே என்ன பேசினேன். ஆமென். என்னுடைய படுக்கையில் முள்ளுக்களை விதைத்த நீ, உன் நாவு உன் சரீரம் முழுவதும் அழிந்து டெரிபிளான எண்டு உனக்கு, என் கையில் மோதின நீ செத்த அப்படின்னு சொல்லி அந்த வாங்கி கொண்டு போயிருந்திருப்பா. ஆனால் வரலாறு சொல்கிறது, இந்த ஏரோதுக்கும் ஏரோதியாளுக்கும் இதைவிட மிக கொடூரமான ஒரு மரணம் இருந்தது. ஒரு பக்கம் அவனுடைய தம்பிங்க 2 தம்பிங்க அவனை அட்டாக் பண்ணாங்க. ஒரு சைடு பெட்ரா ராஜஸ்திரியோட அப்பா அவனை அட்டாக் பண்ணார். ஆமாம், எம்பரர் கையில் இருந்தோம் பேட் நேமு. அவனை நாடு கடத்தினார்கள். கவுல் என்கிற இடத்துக்கு அவன் நாடு கடத்தப்பட்டு அந்த ப்ராவின்ஸில் அவங்க 2 பேருமே சூசைட் பண்ணிக்கிட்டு இறந்துட்டாங்க. மரணம் என்பது தோல்வி அல்ல. கிறிஸ்துக்குள் மரித்தால் அதுவும் வெற்றி. அதுதான் வெற்றி. வாழ்க்கை என்பது வெற்றி அல்ல. பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தால் அது எந்த நிமிடமும் தோல்வியாக முடியும். யோவானுடைய சீஷர்கள் வராங்க. அவர் ஒரு தீர்க்கதரிசி. யோவான் ஸ்திரீயின் வயிற்றில் பிறந்தவர்களில் யோவானை காட்டிலும் பெரியவனே இல்லை என்று இயேசு சொன்னது போல he was a righteous man. அவனுடைய சரீரத்தை வாங்கி கொண்டு போய் அடக்கம் பண்ணி விட்டார்கள். ஆமேன். ஒரு பெரிய ப்ராஃபட்டோட லைஃபு சிம்பிளாக முடிஞ்சிச்சு. ஆமேன். இப்போ நமக்கு ஹோப் வந்து யோவான் ஸ்நானகன் மேலேயும் இல்லை, ஏரோது மேலேயும் இல்லை. யோவான் ஸ்நானகன் கையிலேருந்து ஊழியத்தை வாங்கின இயேசுக்கிட்ட இருக்கு. நம்மளாம் கூட நம்ம லைஃப்பில் ஸ்டார்ட் பண்ணதை முடிப்போமான்னு தெரியாது. யாரோ ஒருத்தர் ஸ்டார்ட் பண்ணதை வாங்கினோமே அதை முடிப்போமானும் தெரியாது. சும்மா இன்றைக்கி தெம்புக்கு ஏற்ற மாதிரி பேசுவோம், வாழுமானே தெரியாது, தொடருமானே தெரியாது. ஒரு நம்பிக்கை, நாம் விட்டதையெல்லாம் இயேசு தொடருவார் என்ற நம்பிக்கை. நமக்கு முன்பதாகவும் இருக்கிறார், நமக்கு பின்பதாகவும் இருக்கிறார். மினிஸ்ட்ரியோட ஹோப் இப்போ ஜீசஸ் கையில் போகுது. எல்லா சீஷர்களும் எல்லா கூட்டமும் அந்த தலைவனை அடக்கம் செய்துவிட்டு இயேசு கையில் வர போகிறாங்க. இயேசுக்கு இப்போ இந்த விஷயம் கேள்விப்பட்டு அவர் அந்த இடத்தை விட்டு 13ஆம் வருஷத்தின்படி அவர் ஒரு படகின் மூலமாக வேறொரு இடத்துக்கு புறப்பட்டு போகிறார். ஸோ நவ் ஜீசஸ் ஹேஸ் டு லீவ் தட் பிளேஸ். படவில் ஏறி வனாந்திரமான இடத்துக்கு போகிறார். ஜீசஸ்க்கு இது டிஸ்டர்ப் பண்ணியிருக்குமா, மனசு கஷ்டம் இருக்குமா, அதில் ஜீசஸ் யோவானுடைய மரணத்தை பற்றி அழுதுருப்பாரா? ஒரு ரியாக்ஷனும் நமக்கு தரல. ஜீசஸ் சிம்பிளி லெஃப்ட். தனியாக போனார், வனாந்திரமான ஒரு இடத்துக்கு போனார். ஒய் வனாந்திரம்? ஒய் ஷுட் ஹீ depart to a desert place? நல்லா தெளிவாக புரிஞ்சுங்க. எப்போதும் நமக்கு ஒரு மீ டைம் வேணும் நம்ம யோசிக்கிறதுக்கு. அந்த மீ டைமில் கூட ஃபோன் இல்லாமல் இருந்தால் நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது. நம்ம கையில் பைபிள் வச்சுக்கலாம். தேவன் பல திட்டங்களை நமக்கு டவுன்லோட் பண்ணுவார். இப்படி பண்ணு, அப்படி பண்ணு, அப்படி பண்ணு, இப்படி பண்ணுன்னு சொல்லுவார். தடயங்கள் இல்லாத ஒரு நேரமாக இருக்க வேண்டும். தனியாய் போய் படகில் ஏறி ஒரு வனாந்தரத்துக்கு போய் அங்கே அமர்ந்து அவர் ஜெபம் பண்ணி கொண்டிருந்திருப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆனால் ஜனங்கள் கால்நடையாய் அவர் இடத்துக்கு போனாங்க. ஜனங்களுக்கு இப்போ கன்ஃபியூஷனே இல்லை. அவருக்கு தெரியும், எங்கள் ராஜா இயேசுவிடம் நாம் போக போகிறோம்.
ஆமென். உங்களை எத்தனை பேர் ஜீசஸை பின்பற்ற விரும்புகிறீங்க? ஆமென். ஏன் ஆமென் சொல்ல மாட்டீங்க? உங்கள் ஜீசஸே பாலைவனத்தில் சாப்பாடு கொண்டு போகாமல் இருந்தாருன்னா அப்படி போவீங்க? எங்கள் ஜீசஸ் எங்கன்னா சிட்டியில் அந்த அந்த பேதுருவோட படகுலாம் அதெல்லாம் மீன் வர வச்சார்ல, அப்போ அங்கே மீட்டிங் போட்டார். நம்ம மீட்டிங் அட்டன் பண்ணலாம், அப்படியே கடத்தருவில் எதனா பஜ்ஜி வாங்கி சாப்பிட்டுக்கலாம், வறுத்த மீன் வாங்கி சாப்பிட்டு, சாப்பாடு இருக்கும், பரோட்டா இருக்கும், சாப்பிட்டுக்கலாம். இப்போ எடுத்துகிட்டு போய் அவர் ப்ரே பண்ண போன இடத்துல திரளான ஜனங்க போனால் அவர் நாங்கள் பில்டிங்கை கட்டி வச்சுருக்காரு, வாட்டர் டேங்க் வச்சுருக்காரா குடிக்க, பில்டிங்கை ஒன்றுமே இல்லை. எப்படி ஜனங்க பின்பற்றலாம்? ஜீசஸ் இது வரைக்கும் யாருக்காவது ஏதாவது கொடுத்துருக்காரா? 12 சீஷர்களில் ஒருத்தன் இறந்துட்டான், 11 பேரை ஊழியத்தை விட்டுட்டு ஆளுக்கு ஒரு மூட்டை கோல்டு கொடுத்துட்டு போனாரா, வச்சு ஊழியத்தை நடத்துன்னு வெறுங்கையா விட்டு கமெண்ட் டாட்டா சொல்லிட்டு போயிட்டாரு. இப்போ பார்த்தா பாலைவனத்தில் போயிருக்காரு, கூட 11 பேர் போயிருக்காங்க. ஆமாம், அந்த காலத்து ஜனங்க நீண்ட நேரம் நடக்கிறதுனால நல்லா காலையில் ஹெவியாக பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டாங்கன்னா நல்லா நடந்து நைட்டு போய் சேர்ந்து நைட்டு சாப்பிடுவாங்க. இல்லைனா ஒரு நாள் 2 நாள்லாம் கூட இருப்பாங்க. ஜீசஸ் எவ்வளோ பவர்ஃபுல்லான ஃபிசிக்காக இருந்திருப்பார் நமக்கு தெரியும். 40 நாள் உபவாசத்தில் இருந்தார். யூதர்களுடைய ஃபிசிக் பற்றி நமக்கு தெரியும். மோசே 40 நாள் என்று இருந்தார். இப்போ ஜனங்க அவரை பின்பற்றலாமா? இயேசு கையிலே ஒன்றும் இல்லையா, இயேசுகிட்டே காசு இல்லை, சர்ச்சிலே காசு இல்லை, பாஸ்டர் கையில் காசு இல்லை, ஜனங்க கையில் காசு இல்லை. ஆமென். சில நேரம் யோசிக்க தோணுதா இல்லையா? எனக்கு யோசிக்க தோணுது. The crowd eagerly followed him. எல்லாரும் கிளம்பிட்டாங்க. ஐயோ, இந்த நேரத்தில் போனால் இவ்வளோ பாலைவனத்தில் ரொம்ப தூரம் நடக்கிறோமே, திரும்பி வரும்போது கால் வலிக்கும், தண்ணி குடிக்கணும், சாப்பாடு இல்லை. They simply went. His compassion was great. இவ்வளோ பேர் நடந்து வர்றதை பார்த்ததுமே கம்பேஷன் ஆகிட்டார். என்ன நம்பி இவ்வளோ பேரா? இன்றைக்கி வந்து அவரை நம்பி இருக்கிறவங்களை பார்த்து ஒருவேளை மற்றவங்க மனதுருகாமல் இருக்கலாம், இயேசு மனதுருகிறார். ஐயோ, என் பையன் பாக்கெட்டில் 10 ரூபாய் இல்லையே, இந்த பிள்ளைங்க சொந்த வீடை விட்டு வாடகை வீட்டில் இருக்கே, ஒழுகிற வீட்டில் இருக்கே என்கிற கம்பேஷன், மனதுருக்கம் இயேசுவிடம் இருக்கிறது. அல்ல இல்லையா? மனசில் கை வச்சு நான் நம்புகிற இயேசுவேன்னு சொல்லுங்கள். நான் சொல்கிற பிரேயர் சொல்லுங்கள். அப்பா பிதாவே, நான் இயேசு என் மீது மனதுருகமாய் இருக்கிறார் என்பதை விசுவாசிக்கிறேன். இன்னும் கூட டீப்பாக சொல்லலாம். அப்பா பிதாவே, உண்மையாகவே என் மேலே சத்தியமா என் மேலே மனதுருக்கத்தோடு இயேசு இருக்கிறார் என்பதை விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா, ஆமென். நமக்கு ஹாய் பாய் சொல்கிற கூட்டத்தின் நடுவிலே நம் மீது மனதுருக்கத்தோடு இருக்கிற பீப்புளை நம்ம நிறைய பேரை இழந்துட்டோம். ஆமென். ஹாரிஸ் பிரதர் இருக்கார், அவங்க பாட்டி ஒருத்தவங்க இருப்பாங்க ஊரில். அவங்களுக்கு ஊரில் சொத்து இருக்குது, எல்லாம் போச்சு. அந்த பாட்டி இருக்கிற வரைக்கும் மாதத்துக்கு ஒரு முறை அவங்க எங்கன்னா வயலில் வேலை செஞ்சு காசு சேர்த்து எடுத்துகிட்டு வந்து இந்த 3 பேரனுங்களை, பெரியவனை கடை கூட்டு போய் விட்டுட்டு 2வது ஆள், அப்புறம் 3வது ஆள், இப்படியே. ஆமாம், பாட்டி வந்ததும் இந்த 3 பேர் நம்ம கண்ட்ரோலில் வரமாட்டாங்க, அவங்க ஜாலியாகிடுவாங்க. இப்போ எனக்கு ஆண்டவர் கிருபையில் 4 தாத்தா பாட்டியும் இருந்தாங்க. அப்பாவோட அப்பா தான் சீக்கிரம் இறந்துட்டார். இருந்தாலும் நான் 8ஆம் கிளாஸ் படிக்கிற வரைக்கும் இருந்தார். ரொம்ப கம்பேஷனேட்டாக இருப்பாங்க. ஆமாம், இவ்வளோ டிஸ்டன்ஸ்லாம் ட்ராவல் பண்ணி நான் வர்றது இங்கேருந்து அவங்க என்ன டீல் பண்ணுற விதமே அதிகமாக இருக்கும். அவங்களாம் இல்லை. நீங்களும் நினச்சி பார்க்கலாம், நம்ம பேரண்ட்ஸ் இழந்திருப்போம், எல்லாம் இழந்திருப்போம். யாரோட கம்பேஷனில் ஓடலாம்? கவலையப்படாதீங்க. அவங்க வழியில் கம்பேஷன், அவரோட கம்பேஷன் தான் வந்துச்சு. அவரே நம்ம மீது கம்பேஷன், அவரே நம்ம மீது மனதுருக்கத்துடன் இருக்கிறோம். ஆமென். வந்துட்டு உங்களுக்கு ப்ரேயர் ஸ்டார்ட் பண்ணிட்டாருங்க. ஒண்டர்ஃபுல்லான ப்ரேயரு மெசேஜுங்க. நம்ம இயேசுராஜா பேசுனா எல்லாரும் வாய் புழக்க பார்க்க வேண்டியது தான். ஆமென். நம்ம பெரிய ஊழியக்காரங்களாம் சொல்ல கேட்டிருக்கேன். கர்த்தருடைய சந்நிதியில் போய் கர்த்தர் ஜெபத்தில் உட்காரும்போது கர்த்தர் பேச ஆரம்பித்தார்னா சில நேரம் நைட்டு கூட ஆகிடும்னு. அப்பேற்பட்ட அனுபவங்கள்லாம் நமக்கு இப்போ இல்லை. ஏன்னா டெக்னாலஜி நம்மளை அடிக்கடி டிஸ்டர்ப் பண்ணுது. இப்போ பார்த்தீங்கன்னா ஜனங்க வந்துட்டாங்க, அவங்க மேலே கம்பேஷன் ஆகிட்டு பேச ஆரம்பிச்சிட்டார், ப்ரே பண்ண ஆரம்பிச்சிட்டார், எல்லாரையும் சுகப்படுத்துகிறார், தொட்டு சுகப்படுத்துகிறார், ப்ரே பண்ணி சுகப்படுத்துகிறார், பேசிக்கிட்டே இருக்கிறாரு. சாயங்காலம் ஆயிடுச்சு. யூதர்களுக்கு சாயங்காலம்னாலே அடுத்த நாள் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அடுத்த நாள் ஸ்டார்ட் ஆனால் சாப்பிட்ணும், தூங்கணும். சாயங்காலமும் விடியற்காலமும் ஆகிய 1ஆம் நாள் ஆகிட்டு 2வது நாள் ஆகிட்டுனா என்ன, நமக்கு தூங்கி ஏஞ்சுக்கடா, வேலைக்கு போடான்னுவாங்க. ஆண்டவருடைய நாள் பிரகாரம் சாயந்தரம் ஆயிடுச்சுடா, சாப்பிட்டு படுறா, நாளைக்கு வேலைக்கு போகலாம். எப்படி ஸ்டார்ட் பண்ணுறாரு பாருங்க. ஒரே விஷயந்தான், ஸ்டார்டிங்கில் தான். ஒருத்தர் சொல்கிறாங்க, மரியாதையாக படித்த பிறகு தான் உனக்கு சோறு. அந்த குழந்தை அப்படியே ஹர்ட் ஆகிடுது. இன்னொருத்தர் சொல்கிறாங்க, சாப்பிட்ரு,
அப்புறம் படிக்கலாம். சாப்பிட வச்சு படிக்க வைக்கிறாங்க. இன்னொருத்தர் சாப்பிட்டேன்னா தான் உனக்கு சோறு. அந்த ஃபஸ்ட்டு சாப்பிட்டேன்னா தான் சோறுன்ற குழந்தை சொல்ல, எங்கள் அம்மா எனக்கு சோறே போடலணும், சாப்பிட்ரு அப்புறம் படிக்கலான்ட்டு. அதுக்கப்புறம் டைட்டாக பிடிக்கிறாங்க. அந்த குழந்தை சொல்ல, எங்கள் அம்மா சாப்பாடு போட்டு என்னை படிக்க வச்சாங்க. ஆண்டவர் இன்னைக்கு சொல்கிறார், சாயங்காலம் ஆயிடுச்சு, சீஷர்கள் உட்காந்துக்கிறாங்க. இந்த சீஷர்கள் சொல்கிறாங்க, ஆண்டவர் ஈவினிங் 3 மணி ஆயிடுச்சு, 3 மணிக்கே பிளான் பண்ணாதான் இவன் 6 மணிக்கு போய் சேருவான். கிராமங்களுக்கு போய் பதார்த்தங்களை கொள்ளும்படி அவர்களை அனுப்பிவிட வேண்டும், அவங்களை அனுப்பிடுங்க. இயேசு சொல்கிறாரு, நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள். ஹல்லேலூயா. இன்னைக்கு யாரெல்லாம் உங்களை அன்வர்தியாக யோசிக்கிறீங்களோ, அப்பா 100 ரூபாய் இல்லைப்பா கையில், அன்வர்தியாக யோசிக்கிறீங்களோ, என்னால் ஒன்றதுக்கு பிரயோஜனம் யோசிக்கிறீங்களோ, உங்களை பார்த்து தான் சொல்லுகிறார், நீயே செய் அந்த வேலை. யூ டு, நீங்கள் போஜனம் கொடுங்கள். ஆமென். ஒரு வேலையை தூக்கி ஆண்டவர் நம்ம தலை மேலே போட்டார்னா நம்மள என்ன பண்ணுவோம் சொல்லுங்கள். முதல்ல டென்ஷன் ஆகும், என்னால் முடியாது, இன்னும் பிபி ரைஸ் ஆகும், தலை சுத்தம், படுப்போம், கத்துவோம், கலாட்டா பண்ணுவோம், ஒன்றும் உதவாதுன்னு போது லாஸ்ட்டில் என்ன பண்ணுவோம், அப்படியே அவர் காலில் விழுந்து அழுவோம், ஆண்டவரே எனக்கு ஹெல்ப் பண்ணுப்பா. இதென்ன வேறு எதனா வழி இருந்தால் போய் ட்ரை பண்ணிட்டு வாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, ஃபஸ்ட்டே அவர் காலில் விழுந்துடலாம். அவங்க சொல்லிட்டாங்க, ஆண்டவரே எங்கள் கையில் எவ்வளோ தேடி பார்த்தோம், என்னோடய எஃபர்ட்டில் 5000 பேருக்கு வெறும் 5 அப்போ தான் கண்டுபிடிச்சிருக்கேன். எவ்வளோ இவங்க எஃபர்ட்டு? 12 பேர் இருக்கிறாங்க சீஷர்கள், 5000 பேர் ஜனங்க இருக்கிறாங்க. 5012 பேர் தேடி அவர்கள் கைக்கு கிடைத்த உணவே வெறும் 5 அப்பந்தான். பிரதர், உங்கள் சிஸ்டரை உங்கள் பிரச்சனையை நீங்கள் 5000 பேர் கையில் போய் சொல்லுங்கள், 5 அப்பம் அளவு கூட உங்களுக்கு ஹெல்ப் வராது. அட் த எண்ட் இவ்வளோ நேரம் தேடினது டைம் வேஸ்ட் என்கிறது போலதாகும். 5000 ஒரு 12 பேர். ஜீசஸ் தனியாக விட்டுருங்க, அவர் மெசேஜ் கொடுத்துருக்கிறார். இவன் போய் எல்லாத்தையும் கேட்டுப்பான், எவ்வளோ வச்சுருக்கேன், காசு எவ்வளோ வச்சுருக்கேன், காசும் இல்லை போப்பா. ஏன்னா வெளியில் போய் சாப்பிட்ற அளவுக்கு உங்கள் கையில் காசு இல்லை, காசும் இல்லை. லாஸ்ட்டாக 5 அப்பம் 2 மீன், அவ்வளவு தான் இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. ஒரு சின்ன பிஸ்கட் கூட இல்லை. இன்றைக்கி நான் ட்ராவல் பண்ணி வரும்போது பயங்கரமாக பசி எடுத்துக்கிச்சு. காலையில் வரும்போது எங்கள் ஒய்ஃப் ஒரு டப்பாவில் மேரி பிஸ்கட் போட்டு கொடுத்தாங்க. ஐயோ சாப்பிட்றதுக்கு ஒன்றுமே இல்லையே அப்படின்ட்டு சும்மா பேக்கை திறந்து பார்த்தா அது ஞாபகம் வந்துச்சு. ஒரு 2 மேரி பிஸ்கட் எனக்கு உயிர் கொடுத்துச்சு. இதில் ஒருத்தன் மேரி பிஸ்கட் கூட எடுத்துகிட்டு போகாமல் போயிருக்கான். அந்த காலத்தில் இருந்திருக்காது, எதுவுமே கொண்டு போகல. வறுற்ற பயிர், தாவீது ராஜா நம்ம அந்த ஒன்று சாம்பெல்லாம் படித்தோமா, வறுத்த பயிர், வற்றலான திராட்சை குலைகள், இப்படிலாம் எடுத்துகிட்டு வந்துருப்பான். நல்லாயிருக்கும், மீட்டிங் நேரத்துலாம் எல்லாம் சாப்பிட்லான்னு பார்த்தா ஒன்றுமே கொண்டு வரல. இப்போ தான் ஜீசஸ் மெயின் விஷயம். மத சர்ச்சில் அருமையாக அது நடந்துச்சு. நான் அந்த மெசேஜை 3 முறை கேட்டேன், அந்த ரேமாவை 6 முறை கேட்டேன். அவைகளை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள், bring them to me. அவன் என்கிட்ட எடுத்துகிட்டு வா, என்கிட்டயே நீ வந்துரு, உன் கையில் என்ன இருக்கோ அதை எடுத்துகிட்டு என்கிட்ட வா, நான் எடுத்துகிட்டு போகிறேன்ல, நான் அதை ஆசீர்வதித்து உங்ககிட்ட தரேன். அல்லேலூயா. நம்மளாம் மேக்ஸ் படிப்போம், தப்பாக போடுவோம். அப்பா என்ன சொல்லுவார், என்கிட்ட எடுத்துன்னு வா சொல்லி தருவார். அதுபோல் நம்மளாம் தப்பு கணக்கு போடுறவங்க, சரியில்லாதவங்க அவர் கையிலே வர வேண்டும். ஆனால் என் கையில் இவ்வளோ தான் இருக்குது. ஆமேன். அவர்கிட்ட போயிட்ட பிறகு சிஸ்டம் ஸ்டார்ட் ஆகுது, சிஸ்டமேட்டிக் ஸ்டார்ட் ஆகுது, டெக்னாலஜி ஸ்டார்ட் ஆகுது, மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலா ஸ்டார்ட் ஆகுது, எக்ஸலன்ஸ் வருகிறது, அமேசிங் வருகிறது, அதிசயம் வருகிறது. அவர் கையில் 5 அப்பம் போனதும் இவங்க கையில் 5 அப்பம் இருக்கும்போது என்ன பண்ணியிருப்பாங்க? நான் அந்த 12 பேரில் ஒரு ஆளாக இருந்தேன்னா, ஆண்டவரே 1 சாப்பிட்டு 4 அப்பம் 1 மீன் இருக்குது ஆண்டவரேன்னு சொல்லியிருப்பேன். அப்படி பேதுரு கையில் கொடுத்தனா அவர் 1 அப்பம் 1 மீன் சாப்பிட்டு, ஆண்டவரே வெறும் 3 அப்பம் இருக்குது ஆண்டவரேன்னு சொல்லும்போது, மீதி இருக்கிற 10 பேர் பார்த்து ஆளுக்கு 10 துண்டா சாப்பிட்டு, ஆண்டவரே இங்கே வெறும் பேஸ்கெட் மட்டும் தான் இருக்குதுன்னு சொல்கிற அளவுக்கு நம்ம ஐடியா போயிருக்கோம். அந்த வாசனை நம்ம பண்ணியிருக்கோம். சரி, ஜீசஸ் கையில் போயிடுச்சு. எப்படியோ கண்கள் முழுதும் அங்கே தான் இருக்குது, எல்லாருடைய கண்ணை எங்கே தான் இருக்குது. 5 அப்பம் எத்தனை? 5 அப்பம் 2 மீன். நாங்கள் சுவாரஸ்யத்துக்காக சொல்கிறேன், நாங்கள் சின்ன பையனாகும்போது சர்ச்சுக்கு போவோம். அப்போல்லாம் சர்ச்சு எப்போ முடியும்னே தெரியாது. 1 மணி 1:30 மணி 2 மணி கூட ஆகும். அப்போல்லாம் அப்படி தான், உட்கார்றா அப்படின்னா உட்கார வேண்டி தான், பாத்ரூம் கூட போட மாட்டாங்க. அந்த நேரத்தில் சில பசங்க சின்னதாக பிஸ்கட் கவர் வச்சு பிரித்து சாப்பிட்னு ஒரு பாம்பு பாருங்க. இல்லை அவங்க பேரண்ட்ஸ் இந்த குழந்தை சர்ச்சு லேட் ஆகும்னு எடுத்துகிட்டு வருவாங்க பாருங்கள். அந்த பிஸ்கட்லாம் நமக்கு சொர்க்கம் மாதிரி, சொர்க்கத்தில் கிடைக்கிற வானத்து மண்ணா மாதிரி இருக்கும். அந்த குழந்தை சாப்பிட்டேன்னா ஒரு துண்டு போட்டால் போதணும், அது விடவே விடாது, அது கூட விடாது. அந்த குழந்தைய அந்த நேரத்தில் தூக்கி கொஞ்சம் கூட தரமாட்டாங்க. அது சாப்பிட்ட பிறகு கொடுப்பாங்க, தூக்கி வச்சுக்கிறான்னு.
இந்த மாதிரி ஒரு குழந்தை 5 அப்போ 2 மீனை எடுத்துகிட்டு வந்துச்சு. அது ஜீசஸ் கையில் கொடுத்துட்டாங்க. ஜீசஸ் உட்கார வைக்கிறார். அல்லேலூயா. ஆமென், ஆமென், ஆமென். உங்கள் பிரச்சனை ஜீசஸ் கையில் வந்துட்டா உங்கள் ஆசீர்வாதத்துக்கு ப்ரிப்பேர் ஆகிக்குங்க. 50 பேராக உட்கார், 50 பேராக உட்கார வைனா இஷ்டத்துக்கு உட்காந்துருப்பாங்க. இப்படி உட்காந்துருப்பாங்க ரவுண்டாக, அப்படியே வாங்கி சாப்பிட்றலாம் கேட்ச் பிடிச்சின்னு. 50 பேர். Put them in system. Our God is a God of system. Our God is a systematic God. புல்லின் மேல் பந்திரிக்க கட்டளையிட்டார். 5 அப்பம் 2 மீன்களை கையில் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. ஆமாம். He had compassion. ஆமென். எம்டியா ஒரு ரிலீஜியஸ் ஒர்க்கை பண்ணிட்டு போல. திருச்சபையே என் கூட ஊழியம் செய்கிற பிள்ளைகளே, இன்னைக்குல என்னைக்கும் நமக்குள்ள கம்பேஷன் போயிடுச்சுன்னா அந்த ரிலேஷன்ஷிப்பை போயிடும். we need to have compassion. நம்மளால் அவங்களுக்கு சொத்தை எழுதி தர முடியாது, நம்மளால் மொத்த பணத்தை தர முடியாது. ஒரு டீ போட்டு கொடுக்கலாமே, ஒரு சாக்லேட் கொடுத்து அனுப்பலாமே, ஒரே ஒரு பிஸ்கட் கொடுத்து அனுப்பலாமே. he had compassion. அவங்க அந்த பசியோடு போவதை அவர் விரும்பவே விடவில்லை. they need not go away. அவர்கள் போக வேண்டுவதில்லை, நீங்கள் கொடுங்கள் என்று அதை வாங்கி தன் கையில் எடுத்துக்கொண்டு ஜெபம் பண்ணுகிறார். ஆமென். ஆமாம். ஒரு ஊழியக்காரர் எழுதுகிறாரு, யூதர்களுக்கு ஒரு ப்ரேயர் இருக்குதான். அந்த சாப்பாட்டை மேலே எடுத்து, ஆண்டவரே இந்த உணவை, அதாவது லார்ட் தேங்க்யூ, நன்றி ராஜா, பரமண்டலில் இருக்கிற பிதாவே நன்றி, அண்ட சராசரத்தின் தெய்வமே, பூமியிலிருந்து உணவை கொடுத்ததுக்காக நன்றி அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடுவாங்களாம். அதை எடுத்து அந்த ப்ரேயரை பண்ணாரா, எந்த ப்ரேயரை பண்ணாருன்னு தெரியல, உணவை மேல் எடுத்து தன் தகப்பனுடன் இணைகிறார். இயேசு ஏற்கனவே சொல்லியிருக்காரு, நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர், நீங்கள் கொடிகள். இந்த ரிலேஷன்ஷிப்பில் தான் சாப்பாடு. அப்பா கூட கனெக்ட் ஆகிட்டாரு, இங்கே கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா. அப்பா கூட நம்ம கனெக்ட் ஆகவே முடியாது, என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்தில் வரான். நம்ம கனெக்ட் ஆக வேண்டிய பர்சன் ஜீசஸ். நம் குறைவு நிறைவாக வேண்டும் என்றால் இந்த உறவு நமக்கு நிறைவை தரும். மேலே எடுத்தார், ப்ரே பண்ணார், அந்த உணவை உடைத்து பிட்டு எல்லாருக்கும் கொடுத்தார். 50 பேருக்கும் கட 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 கடன்னு 12 பேரும் சர்வ் பண்ணுறாங்க. த மல்டிடியூட்ஸ் வேர் ஃபெட். 21ஆம் வசனங்கள் சொல்லுகிறது, அவர்கள் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். இன்னொரு அப்பம் வச்சுங்க, ஐயோ போதும்பா, இது வரைக்கும் இருக்குது, சரி கையில் அதை எடுத்துகிட்டு போங்க, பை ஃபுல்லாக எடுத்துக்கிட்டேன், சரி ஒரு 2 இல்லைங்க போதும், ஃபுல்லாக திருப்தி ஆகிட்டோம், எடுத்துக்கணும். பொதுமக்கள் சாப்பிட்ட பிறகு நல்ல உணவு ஃப்ரீயாக கிடைக்குதுன்னா பேக் பண்ணுவாங்களா, பண்ண மாட்டாங்களா? எத்தனை பேர் பண்ணுவீங்க? நான் பண்ணுவேன். 5 ஃபுல்லாக பேக் பண்ணிட்டீங்க, பாக்கெட் ஃபுல்லாக பேக் பண்ணிட்டீங்க, அதுக்கப்புறமா இருக்குது, என்ன பண்ணுவீங்க? போதும்பா, இதை தூக்கிட்டு போய் வீட்டுக்கு சேர்ந்தேன்னா போதும், கிளம்பிடுவோமா, போயிடுவோமா? 5000 பேரும் போயிட்டாங்க. 5000 பேரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்து போயிட்டாங்க. ஏன்னா நான் பப்ளிக் இமேஜில் யோசிக்கிறேன். சாப்பிட்டவங்க திருப்தி அடைஞ்சவங்க நல்ல மீன், நல்ல அப்பம், ஏசாமி கையில் கொடுத்தது, சாமி சாப்பாடு எடுத்துன்னு இருப்பாங்க நிறைய பேர். அப்புறம் பார்த்தா எல்லாம் போயிட்ட பிறகு இன்னும் மீதம் இருக்கிறது. 12 கூடை நிறைய எடுக்கிறாங்க. 12 baskets. கூட எங்கேருந்து வந்துச்சு எனக்கு தெரில. நான் இதை ஃபுல்லாக சாப்டர் தியானிக்கும் போது, ஆண்டவரே தண்ணி எங்கேருந்து வந்துச்சு கொஞ்சம் சொல்லுங்கப்பா, இந்த ஜனம் சாப்பிட்ருக்குது, சப்பாத்தி சாப்பிட்டா அப்படியே வரட்டெல்லாம் இருக்குமே, மீன் சாப்பிட்டா அப்படி இருக்கும், அதுவும் தந்தூரி மீன், சுட்ட மீன், எப்படி ஆண்டவரே இதை கொடுத்த ஆண்டவர் தண்ணி தரமாட்டாரான்னா? தண்ணி கொடுத்துருக்காரு, பேஸ்கெட் கொடுத்துருக்காரு, கட்டிங் போகிறதுக்கு 12 கூடை இவங்களே எடுத்துகிட்டு போகிறாங்க. ஆனால் எத்தனை கூடையை பெருக்கினாரு தெரில, எல்லாம் கூடையாக வீட்டுக்கு போயிருக்கும். மேத்யூ ஷார்ட் ஹேண்டு, ஏன்னா அவ்வளோ சப்ஜெக்டை கொண்டு வரணும். இன்றைக்கி மாதிரி அவ்வளோ பேப்பர் அச்சிடலை, மொத்த சப்ஜெக்டை ஒரு வசனத்தில் எழுதணும். எழுதி முடித்தார். 5 அப்போ 2 மீன் 5000 பேர் சாப்பிட்டாங்கன்னா மீதி கொண்டு போயிருப்பாங்கன்னா எதெல்லாம் என் ஆண்டவர் பெருக்கி இருப்பார் என்பதை நான் புரிந்து கொண்டேன். ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தினுடைய நீதியை தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொல்வது போல் நம்ம அவர் காலில் விழலாம், அவர் சகலத்தையும் நமக்கு தர வல்லவராக இருக்கிறார். சொல்லுங்கள், இப்போ சொல்லுங்கள், இயேசுவின் நாமத்தினாலே என்னுடைய ஆசீர்வாதங்களை கடந்து மீதியான துணிக்கைகளை கொண்டு போவேன், மீதம் எடுப்பேன். சொல்லுங்க விசுவாசம், மீதம் எடுப்பேன். நான் சொல்லிட்டா திருச்சபைக்கு லேண்ட் வாங்கி மீதி காசு வச்சுட்டு இருப்பேன்.
நேற்றுக்கு என்னுடைய ஆவிக்குரிய தாய் கேட்டாங்க, ஏடா லேண்டுன்னு இப்போ போய் இந்த மாதிரி பேசுகிற, முதல்ல இங்கே வாங்க போறியா இல்லைனா ஓஎம்ஆரில் வாங்க போறியான்னு கேட்டாங்க. அதை முதல்ல டிசைட் பண்ணினாங்க. எனக்கு அவங்களுக்கு என்ன பதில் சொல்கிறதுனே தெரில. நான் போட்டேன், அம்மா இப்போதைக்கு பிரச்சனை இந்த பழைய சர்ச்சில் வருது, அதுக்கு லேண்டு வாங்கிடுவேன். இங்கே எப்போ பிரச்சனை வருதோ அப்போ அதுக்கு வாங்கிடுவேன். ஆமேன். எந்த தைரியத்தில் நீ பேசுகிறாய்? என் கையில் காசு இல்லை, ஆனால் என் கூட இயேசு இருக்கிறார். கையில் காசு இருந்து கூட தோற்றுருவோம், இயேசு இருந்தால் ஜெயிப்போம். அல்லேலூயா. ஆமேன். அந்த கூட்டத்தில் 5012 பேர் கொண்ட அந்த கூட்டத்தில் அதிகமாக இருப்பாங்க. ஏன்னா ஸ்திரீகள் புருஷர் ஸ்திரீகளும் பிள்ளைகளும் தவிரன்ட்டான். அப்போ ஆண்கள் மட்டும் 5000 பேர். அப்போ பெண்களை நம்ம கணக்க வைக்க வேணாம். 5012 ஆண்கள் ஒன்றும் செய்ய முடியாது. ஒரே ஒரு ஆண், பூரண புருஷன், த ரியல் மேன், என்னுடைய ராஜா, உங்களுடைய ராஜா, உலகத்தின் நம்பிக்கை நட்சத்திரம் செய்து முடித்தார் என்றால் இன்றைக்கும் அதேதான், அவர்தான் செய்வார். ஹல்லேலூயா. வண்டர்ஃபுல்லான மிரக்கிள், வண்டர்ஃபுல்லான மிரக்கிள் செய்து முடித்தார். சீஷர்கள்லாம் சாப்பிட்டாங்க. ஆண்டவர் சொல்றார், படகு ஏறி அக்கறைக்கு போங்கள். ஏறி அக்கறைக்கு, கோ டு த அதர் சைடு. ஆண்டவரே இப்போ தானே ஆண்டவரே யோவான் ஸ்நானகனோட மரணத்தை கேட்டு இந்த சைடு வந்தோம். கோ, போ அந்த சைடு. நமக்கு ஒரு எண்ணம், நான் வந்து ஒரு இடத்துல இருந்து ஊழியம் பண்ணதை விட்டு வந்துட்டேன்னு வைங்களேன், திரும்பி அங்கே போவே மாட்டேன். இல்லை, போ அங்கன்னு திரும்பி அனுப்பி ஊழியம் செய்யக்கூடிய கிருபையை தருவார். ஹல்லேலூயா. நம்ம அந்த காலம் கிடையாது. எகிப்துலேருந்து வந்தேன், திரும்பி நான் எகிப்துக்கு போகவே மாட்டேன். எகிப்து என்பது பாவம், பாவத்திலேருந்து வந்தேன், பாவத்துக்கு போக மாட்டோம். ஆனால் லேண்டு, இடம், நண்பர்கள் எல்லாரையும் ரட்சிப்புக்குள்ள வழிநடத்தக்கூடிய ஒரு 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 விஷயம் நம்ம கையில் நம்ம அதை செய்தாக வேண்டும். அவர்களை அனுப்பிவிட்டு தனித்து ஜெபம் பண்ண ஒரு மலையின் மேல் ஏறினார். 12 சீஷங்களை போங்கன்னு துரிதப்படுத்துகிறாரு. 12 பேரும் போயிட்டாங்க. நடுக்கடலிலே அவர்கள் போகிறார்கள். ஆமேன். 12 பேரில் மத்தேயு விட்டுருவோம், இந்த யூதாஸ் காரியத்தை விட்டுருவோம். மீதி 10 பேரும் ஃபிஷர்மேன். அவங்களுக்கு வந்து கடலில் கப்பல் உடஞ்சா கூட அவங்களுக்கு தப்பிக்க தெரியும். ஒரு கட்டை இருந்தால் போதும், அவங்க தப்பிச்சிருவாங்க. ஆனால் அவங்களே பயப்படுற அளவுக்கு பெரிய ஸ்ட்ராங். இந்த கலிலேயா கடல், இந்த திபேரியா கடலில் வர சீற்றம் வந்து இது ஆக்சுவலாக கடலே கிடையாதுங்க. இது கடலே கிடையாது. இது ஏறக்குறைய ஒரு லேக் மாதிரி, ஒரு ஏரி மாதிரி. ஆனால் ஏன் கடல்னு பேர் சொல்கிறாங்கன்னா, கடலை விட அதிகமான சீற்றம் அங்கே வரும். ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு அப்புறம் இன்றைக்கி உள்ள டெக்னாலஜியில் அங்கே காற்று உருவாகும்னா பெரிய பெரிய வெசல்ஸ் கூட அங்கே போகாது. டூரிஸ்ட்டை சுற்றி பார்க்குற. ஆமாம், என்னுடைய ஆவிக்குரிய பெற்றோர் ஒரு முறை அது அந்த அந்த பெருங்காற்று வரும்போது கரைக்கிட்ட வராங்க. அந்த கரைக்கிட்டையே அந்த படகால் அதை ஃபேஸ் பண்ண முடியல. அவ்வளோ ஒஸ்ட்டாக இருக்கும். அதில் இவங்க ஏறிட்டாங்க. இயேசு துரிதப்படுத்தி அனுப்பிட்டார். சாயந்தரம் ஆச்சே, நாளை காலையில் போங்கடான்னு சொல்லாமல் இப்போவே அனுப்பிட்டார். அவர்கள் போகிறார்கள். ஆமேன். சி ஜீசஸ் சொல்லி நம்ம போய் கடலில் மாற்றிக்கிட்டால் கூட ஜீசஸ் நம்மை காப்பாற்றுவார். ஆமேன். இயேசு சொன்னார், இயேசு அவர்களை அனுப்பிட்டார், அவர்கள் போயிட்டாங்க. இயேசு ஜெபம் பண்ண போய்விட்டார். இப்போ கடலில் இந்த படகு மாட்டிக்கொண்டு சிக்கி தவிக்கிறது. அப்பொழுது 4ஆம் ஜாமம் என்று சொல்கிறது. அல்லேலூயா. ஆமாம், 4ஆம் ஜாமம்னா சரியான டைமிங். அவங்களோட டைமை நம்மளோட டைமை வச்சு பார்த்தா விடிய காலம் 3 மணி. சீஷர்கள் அதுக்குள்ளே எனர்ஜிலாம் போயிட்டு, எனர்ஜி இருக்கிற வரைக்கும் தான் எதனா ஹெல்ப் பண்ணுவாங்க. எனர்ஜி போயிட்டு பிறகு என்ன பண்ணுவாங்க? எல்லாம் சேர்ந்து உட்காந்து அழ வேண்டியதுதான். அந்த நிலைமையில் வரும்பொழுது அந்த இடத்துல அவர்கள் கதற வேண்டிய ஒரு நிலைமை. நடுக்கடலுக்குள்ளே போயிடுச்சு. சாயங்காலமான போது இவர் தனியாக இருந்தார். இருக்கிற ஒரே சோர்ஸு படகு, அதுவே அலைகளினால் அலைவப்பட்டது. வேறு யாருதுன்னா கப்பல் கவரும்போது தூரம் வந்து சொல்லலாம், பயப்படாத தைரியமாரு அப்படின்னு சொல்லலாம். நம்ம கப்பல் கவரும்போது நம்ம ரொம்ப பயப்படுவோம். இன்னொருத்தருக்கு பிரச்சனைனா நல்லா அட்வைஸ் கொடுப்போம், கூட போய் நிற்போம், போல்டாக முடிவு எடுப்போம். நம்ம உட்காணுங்கிறே படகுனா அப்படி. அந்த நிலைமையில் தான் ஒரு வேளை நம்ம இப்போ இருக்கிறோன்னு எனக்கு தோணுது. நம்ம எங்கே கம்ஃபர்டபுளாக இருந்தோமோ அதுனா அது அலை செடி படுகிறது. ஒரு நம்பிக்கை, என் இயேசு இங்கே வருவார் என்று. நான் கூட அவர்கிட்ட போக முடியாது.
பல நேரங்களில் திருச்சபையே நீங்கள் கூட இயேசுக்கிட்ட கிளம்பி போக முடியாத இடத்துல தான் நீங்கள் மாட்டிக்கின்னு இருப்பீங்க. அவர் வந்து உங்களை காப்பாற்றுற நிலையில தான் ஒவ்வொரு பாவியும் இருக்கிறான். நடந்து வந்து அவரிடத்தில் வந்தார். சீஷர்கள் கண்டு பயந்துட்டாங்க. இயேசு திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதீர்கள் என்றார். ஆமென். இந்த வசனத்தை எத்தனை பேர் நம்புறீங்க? என் பிரச்சனை நடுவில் என் இயேசு வந்து பயப்படாத என்றார். உங்கள் கண்ணுக்கு தெரியலனாலும் உங்கள் மனதில் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். உங்கள் மனதில் ஆபத்து என்று ஒன்று வரும்பொழுது இயேசு என்று ஒருவர் நான் தத்தளிக்கிற கடலின் நடுவிலே கூட வர முடியும் அவரால் என்று. ஆமென். கடல் வந்து சாதாரண விஷயம்லாம் ரொம்ப ஆழம். சும்மா காப்பாற்றுவாங்க, டைவர்ஸ் இருக்காங்க, டெக்னாலஜி இருக்குலாம் சொல்லுவாங்கள்ல. அது செத்து போன போனத்தை இல்லைன்னா உடைஞ்ச இடிபாடுகளை உடைப்பாகங்களை தான் டெப்ரீஸ்ன்னு சொல்லுவாங்க. டெப்ரி அது எடுத்துரும். டெப்ரினா உடஞ்ச துண்டுங்களை தாந்து வரும். அவ்வளோ டெக்னாலஜி. மனுஷனெல்லாம் கொண்டாட முடியாது. உடஞ்ச விமானத்தோட துண்டு, உடஞ்ச கப்பலோட துண்டு. ஆமாம், விமானம் கப்பல் கவுந்துருச்சுன்னா எந்த இடத்துல கவுந்துச்சுன்ற லொக்கேஷன் இதெல்லாம் தான் கொடுக்க முடியுமா தவிர அதை மீட்கிறதுக்கு எத்தனை 100 வருஷம் ஆகும்னு தெரியாது. அங்கே யாரும் அந்த நேரத்தில் போக முடியாது. சீற்றெல்லாம் முடிஞ்ச பிறகு, கடல் ஓய்ந்த பிறகு, அமைதலான பிறகு அவ்வளோ நேரம்லாம் உயிர் காத்துட்ருக்காது. இயேசு பிரச்சனை நடுவில் தட் பர்டிகுலர் மூமெண்ட், தட் சேம் ஹவர் தன்னை பிரச்சனைக்கு உட்படுத்துகிறார் நமக்காக. இல்லை 12 பேர் சாகணும், லீடர் போச்சார்னா அடுத்த 12 ரெடி பண்ணிட்டு போகிறாரு. அவர் தன்னை அந்த பிரச்சனைக்கு உட்படுத்துகிறார். அவர் காற்றையும் கடலையும் அதிட்டு வருங்கள, நடுவில் நடந்து வரார், அது நடுவுலேயே வரார். ஜனங்களோட பிரச்சனையும் அவர் பிரச்சனை தான். அவரும் ஷேக் ஆகி தான் வந்திருப்பார். வருகிறார். ஆமீன். பயப்படாதீங்க, நான் தான் உன்னை இந்த பிரச்சனை விட்டுட்டு போக மாட்டேன், இந்த பிரச்சனையை கலறி விட்டுட்டு போக மாட்டேன். ஜீசஸ், நான் உலகத்தில் இருந்தாலே உருப்படியாக இருந்திருப்பேன், உன்னை நம்பினதுனால எப்படி இருந்தேன்? நோ நோ, நான் இங்கே வருகிறேன். இயேசு பேசுகிறார். இவங்க நைட்லாம் தூங்கலை, அப்படி ஸ்டார்ட் பண்ணி விட்டு தூங்கலாம், ஒருத்தர் ஓட்ட தூங்கலாம். இங்கே 12 பேரும் ஹார்ட் ஒர்க் பண்ணுறதுனால, ஆண்டவரே அது நீரே ஆனால், எனக்கு தெரியும் இயேசுவை, அது உண்மையில் வேறு ஏதோ ஆவேசமாக இருந்துச்சுன்னா எனக்கு ஹெல்ப் பண்ணாது. அது நீரே ஆனால் நான் வரது கட்டளிடும், நானும் நடக்கணும். இயேசு சொன்னார் வா. ஆமேன். பேதுரு படவை விட்டு இறங்கி இயேசுவினத்தில் போக கடலின் மேல் நடந்தான். இயேசுவோடு விசுவாசம் உள்ள வாழ்க்கையே அது விசுவாசம் உள்ள வாழ்க்கை மகனே. ஏசப்பா கூட ட்ராவல் பண்ணுற நம்ம இயற்கையாக எல்லாத்தையும் எதிர்பார்த்துருக்கக்கூடாது, அற்புதமாக நிறைய எதிர்பார்க்கணும். அற்புதமான அனுபவம். இஃப் யூ காம்பீட் இன் த வேர்ல்ட்லி திங்ஸ், when will you have spiritual blessings? உலக ரீதியாகவே எல்லாத்தையும் போட்டி போட்டுருந்தோம்னா எப்போ ஆவிக்குரிய அற்புதங்களை காணப்போகிறோம்? உலக ரீதியாய் பாடுபட்டு கொண்டிருந்த பேதுரு இயேசுவை பார்த்து நான் வரட்டுமா என்றான். வா, கம். ஜீசஸ் எங்கையில ₹1 கூட இல்லை, உண்மை பின்பற்றலாமா? கம். ஜீசஸ் வாழ்க்கையில் தோத்து போன லெவலில் ஒன்றுத்துக்கு பிரயோஜனமா நான் இருக்கேன், உண்மை பின்பற்றலாமா? கம். ஜீசஸ் ஏற்கனவே எங்கள் படகு கவிழ்ந்து அந்த கடலும் சரியில்லை, இதை நம்பி உம்மை நம்பி இதை விட்டுட்டு உம்மை நம்பி இந்த கடலில் நடக்கலாமா? வா, கம். வண்டர்ஃபுல் அனுபவம் இல்லைங்க? ஆமாம். ஹூ கேர்ஸ்? காற்று இருந்தால் இருக்கட்டும், கடல் இருந்தால் இருக்கட்டும், புயல் இருந்தால் இருக்கட்டும், சீற்றம் இருந்தால் இருக்கட்டும், என் இயேசுவின் பின்னே நான் போக துணிந்தேன். ஐ வாண்ட் டு வாக் ஆன் த வாட்டர். காற்று பலமாக இருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகல். காற்று நான் சாதாரண விஷயமா, பயங்கரமாக இருக்கும். நீங்கள் ரயில்வே ஸ்டேஷனில் இல்லை ட்ரெயினில் சில நேரம் ட்ராக்கு கிராஸ் பண்ணுறோமே நம்ம சில ஓப்பன் ஸ்பேஸ்லலாம், அந்த நேரத்தில் காற்று எப்படி இருக்குது பாருங்கள். நாங்கள் ஸ்கூல் படிக்கும்போது ஒரு குறிப்பிட்ட ட்ராக்டை தாண்டி போன நிலமெல்லாம் வரும். அந்த நேரத்தில் சில நேரம் இந்த பக்கமும் ட்ரெயின் வந்துடும், அந்த பக்கம் ட்ரெயின் வந்துடும், நடுவில் நிற்போம். அடிக்கும் பாருங்கள் காற்று. அந்த ட்ரெயின் போகிற வரைக்கும் உயிர் போயிடும், அப்படி மூச்சு திணறும், பயம்தான், ராட்சதமாக இருக்கும் அந்த ட்ரெயின். இங்கே காற்று சாதாரண காற்று இல்லை, பல கிலோமீட்டர்ஸ் வேகம் உள்ள காற்று அமிழ்த்துகையில் ஆண்டவரே என்னை ரட்சியும். உலகத்து ஜனங்க சிம்பிளாக ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுவாங்க. காற்றையே கடவுளாக்கிடலாமே, காற்றோட காலில் விழுந்துடலாமே, கடலோட காலில் விழுந்துடலாமே. இல்லைங்க, அதுங்கெல்லாம் கடவுள் இல்லை. அது அப்பாவாக்கிடலாமா, சாப்பாடு போடுமா? போடாது. நம்ம பயப்படுறோன்றதுக்காக பயந்ததெல்லாம் கடவுள் அல்ல, நம்மை காப்பாற்றுகிற இயேசு தான் அங்கே கடவுளாய் வருகிறார்.
ஆண்டவரே என்னை ரட்சியும் என்றான். உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து, அற்ப விசுவாசியை ஏன் சந்தேகப்பட்டார்? உடனே கையை பிடிச்சிட்டார். வாண்டர்ஃபுல். உங்கள் கையை பாருங்கள். இந்த கையை இயேசு பிடிப்பார், மாற்றமே கிடையாது. உங்கள் கையை பார்த்து சொல்லுங்கள், இதில் 5 விரல் இருக்குது, இதில் ஏதோ கொஞ்சம் பவர் இருக்குது, இதில் ஒரு மூட்டையெல்லாம் தூக்குற அளவுக்கு பவர் இல்லை, நீ சும்மா அப்படி பேருக்கு இருக்க. உன்னை அவர் பிடிப்பார். உங்கள் கையை பார்த்து சொல்லுங்கள், உன்னை அவர் பிடிப்பார், உன்னை அவர் பிடிப்பார், உன் கையை அவர் பிடிப்பார். காலை பார்த்து சொல்லுங்கள், நீ கண்டிப்பாக விழதான் விழுவ, என் கையை பிடிச்சி ஆண்டவர் என்னை தூக்கி விடுவார். ஆமென். மனசை பார்த்து சொல்லுங்கள், உனக்கு வேலையே சந்தேகப்படுறது தான், நீ ஒன்றும் விசுவாசத்தில் சாதிக்க போகிறதே இல்லை. அவர் தம்முடைய விசுவாசத்தினால சாதித்து அந்த சாதனையும் எனக்கு தான் தரப்போகிறார். பேதுரோட விசுவாசத்தில் அவன் ஜெயிக்கல, அவருடைய விசுவாசத்தில் கையை பிடிச்சி எழுப்பி கொண்டு வந்துட்டார். படகுல ஏறினான். படகில் ஏறின உடனே காற்று அப்படியே ஒரு நிசப்தம், ஸ்டில் காம்னஸ் அப்படியே நின்றுச்சு. படகில் உள்ளவர்கள் மெய்யாகவே நீ தேவனுடைய குமாரன் என்று சொல்லி அவரை பணிந்து கொண்டார்கள். இயேசு நம்ம படித்தோம், த மார்வலஸ் பவர் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். இயேசு கிறிஸ்துனுடைய மகத்தான வல்லமை இது. அவர் ஒன்றும் காற்றுல தப்பிச்சிக்க ஒரு வழியும் he was so calm, he was so relaxed, he was so peaceful, he so simple. எல்லாரும் போல் இயேசு ஆர்ப்பாட்டம் பண்ணல, கேஷுவலாக அடங்கினார். அந்த 10 மீனவர்கள், கலிலேய கடலுடைய சீற்றத்தை தெரிந்தவர்கள், அவர் காலிலே விழுந்து அவரை வணங்கினார்கள். கெனசரேத்து நாட்டிற்கு அவர்கள் வந்து சேர்ந்தார்கள். அங்கே மக்கள் ஓடி வந்து அவர் வஸ்திரத்தை தொட்டால் போதும் என்று திரளாய் ஓடி வந்து வேண்டிக் கொண்டார்கள். தொட்ட யாவரும் சொஸ்தமானார்கள். பாஸ்டர், இன்னைக்கு இயேசு இருந்துட்டார்னா நான் அப்படியே தொட்டுருவோம் பாஸ்டர். அந்த இயேசு தான் இன்றைக்கும் இங்கே இருக்கார். அவர் ஆவியாக இருக்கார். நம்ம கண்ணுக்கு அவர் தெரிய மாட்டார், அவர் கண்ணுக்கு நம்ம தெரியும். உங்கள் கையை அப்படி வச்சுட்டு நான் இயேசுவோட வஸ்திரத்தை தொடுறேன்னு நீங்கள் சொன்னாலே தொட்டா மாதிரி நினச்சிக்கோங்க. அன்றைக்கி பேதுரு தொட்ட இயேசுவை நான் தொடணும்னு நீங்கள் நினச்சி சொன்னாலே தொட்டதான் நினச்சிக்கோங்க. நீங்கள் விசுவாசிங்க. இயேசு இதோ உலகத்தின் முடிவு பரிந்தும் சகல நாட்களில் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னவர் நம்மை தொட்டு கொண்டிருக்கிறார், நம்மை தொடுகிறார், நம்மை வாழ வைக்கிறார், நமக்கு நிம்மதி கொடுக்கிறார், நமக்கு பலன் கொடுக்கிறார். நம்மை அவர் கைவிடுவதில்லை. நம்முடைய பிரச்சனை நடுவிலே அவர் வந்து தன்னுடைய பிரச்சனை ஆக்கி கொண்டு நம்மை காப்பாற்றுகிறார். வாங்க தேவஜனமே, நாம் எழுந்து நின்று கர்த்தரை ஆராதனை செய்வோம், அவர் காலிலே விழுவோம்.
இந்த காலை வேளையிலும் கூட மத்தேயு 14வது அதிகாரம் மூலமாக எங்களோடு கூட நீர் இடைபெற்றீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். பரிசுத்த ஆவியானவர் எங்க மத்தியில நீங்க அசைவாட போவதற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். வசனங்கள் 24 முதல் 29 வரைக்கும். அதற்குள்ளாக படவு கடலிலே சேர்ந்து எதிர்காற்றாய் இருந்தபடியினால் அலைகளினால் அலைப்பட்டது. இரவின் 4ஆம் ஜாமத்தில் இயேசு கடலின் மேல் நடந்து அவர்களிடத்தில் வந்தார். அவர் கடலின் மேல் நடக்கிறதை சீஷர்கள் கண்டு கலக்கம் அடைந்து ஆவேசம் என்று சொல்லி பயந்ததினால் அலறினார்கள். உடனே இயேசு அவர்களோடு பேசி, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள் என்றார். பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே, நீரே ஆனால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்றான். அதற்கு அவர் வா என்றார். அப்பொழுது பேதுரு படவை விட்டிறங்கி இயேசுவிடத்தில் போக ஜலத்தின் மேல் நடந்தான். இந்த வசனங்கள்ல கூட நம்ம பார்க்கிறோம், சீஷர்களுடைய படகு அமிழத்தக்கதாக ஒரு எதிர்காற்று வீசும் போது அவர்கள் அந்த பிரச்சனையை பெரிதா பார்த்து ஆண்டவரை ஒரு கலக்கம் அடைகிறாங்க. ஆண்டவர் வருவதை கூட அவர்கள் காண முடியாதபடிக்கு அந்த பயம் அவர்களை மேற்கொள்ளுகிறது. ஆனால் எப்போ அந்த பிரச்சனையை அவங்க பார்க்காம அந்த பிரச்சனையை காட்டிலும் இயேசு பெரியவர் என்று இயேசு மீது அவர்கள் கண்ணோக்கமாய் அவர்கள் மாறி ஆண்டவரை கூப்பிடும் போது இயேசு கிறிஸ்துவானவர் இதோ பேதுருவை பார்த்து சொல்லுகிறார், நீ அந்த ஜலத்தின் மேல் நட என்று சொல்லும் போது அதே சந்தேகப்பட்ட பேதுரு அந்த ஜலத்தின் மீது நடந்து வருகிறான். இந்த நாளிலும் கூட ஒருவேளை நம்மளுடைய வாழ்க்கை இந்த படகு போல நம்ம எதிர்காற்றினால நம்மளுடைய வாழ்க்கை என்ற படகு மூழ்கி விடுமோ, நம்ம மறித்து விடுவோமோ, நம்மளுடைய பிரச்சனைகள் இவ்வளவு பெரிதாக இருக்கிறதே, ஒரு நம்பிக்கையே இல்லாத ஒரு சூழ்நிலை காணப்படுகிறதே, ஆண்டவர் என் கூட தான் இருக்கிறாரா, என்னால் உணர முடியலையே என்று இந்த சீஷர்களை போல நம்ம கலக்கம் அடைந்து நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு இக்கட்டான பாதையில நம்ம போய் கொண்டிருக்கலாம். ஆனாலும் கூட கர்த்தர் இன்றைக்கு நம்மை பார்த்து சொல்லுகிறார், உடனே இயேசு அவர்களோடு பேசி, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள் என்றார். இன்றைக்கும் ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், திடன் கொள்ளுங்கள், நான் இருக்கிறேன், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த நாளிலும் கூட எப்படி தன்னுடைய சீஷர்கள் அந்த பிரச்சனையை பெரிதாய் பார்க்காமல் ஆண்டவரை கண்ணோக்கி பார்த்தார்களோ, இந்த நாளிலும் கூட ஒரு விசையாக ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், இதோ மகனே, மகளே, உன்னுடைய பிரச்சனையை நீ பெரிதாய் பார்க்க வேண்டாம். படகுக்கு எதிராக எத்தனை எதிர்காற்றுகள் வீசினாலும் காற்றையும் கடலையும் அதட்டுகிற நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த வேளையிலும் கூட நம்ம ஒரு விசையாக எப்படி பேதுரு ஒரு ஸ்டெப் முன்பாக அவர் அந்த ஜலத்தின் மீது நடந்தாரோ, இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவரை நம்ம ஃபோக்கஸ் பண்ணி இனி நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம முன் வர போகிறோம். இப்பொழுதும் நம்ம ஒரு தீர்க்க தரிசன செயல் செய்யலாம். நம்ம ஒரு ஸ்டெப் நம்ம முன்பாக வரும்போது நம்ம ஆண்டவரை விசுவாசித்து இதோ நம்ம வரப்போகிறோம். ஆண்டவர் நமக்கு ஜெயத்தை கொடுக்க போகிறார். நம்மளுடைய படகு மூழ்கி போகாதபடிக்கு எப்படி பேதுருவுடைய கரத்தை பிடித்து தூக்கினாரோ, இன்றைக்கு நம்முடைய கரத்தை பிடித்து தேவன் நிச்சயம் தூக்குவார். ஹல்லேலூயா. நம்ம ஒரு ஸ்டெப் நம்ம முன்பாக நம்ம இந்த வேளையில நம்ம ஆண்டவர்கிட்ட நம்ம அப்படியே சரணடைவோம். இது நமக்கும் தேவனுக்கும் கொடுக்கிற தனிப்பட்ட நேரம். நம்மளுடைய பிரச்சனைகளை தேவனிடத்துல சொல்லுவோம். ஆண்டவரே, என்னுடைய படகு முழுகிற விதமாக என்னுடைய பிரச்சனைகள் இவ்வளவு பெரிதா இருக்குப்பா. எங்க என்னுடைய வாழ்க்கை என்ற படகு மூழ்கி போயிடுமோன்னு எனக்கு பயமா இருக்கு. ஆனாலும் கூட இன்றைக்கு நான் மன்னிப்பு கேட்கிறேன். இத்தனை நாள் நான் உங்களை விசுவாசிக்காம என்னுடைய பிரச்சனையை நான் பெரிதா பேசி நான் தோத்து போயிட்டேன்ப்பா. நான் கலக்கம் அடைந்துட்டேன், நான் பயந்து போயிட்டேன். இன்றைக்கு ஆண்டவரே, அந்த பிரச்சனையை காட்டிலும் அந்த பிரச்சனையை மேற்கொள்ளுகிற நீர் எங்களோடு கூட இருக்கிறீர் என்ற விசுவாசத்தை கொண்டு எங்களுக்கு முன்பாக இருக்கிற எல்லா சவால்களையும் எல்லா பிரச்சனைகளையும் நாங்கள் ஜெயிக்க போகிறோம். ஆண்டவரே, எங்க படகு மூழ்கி போவதில்லை, நாங்க தண்ணீரில் மூழ்க மாட்டோம், எங்க கரத்தை பிடித்து நீர் தூக்குவீர் என்று இந்த வேளையில நம்மளை அர்ப்பணிப்போமா? மீது நடந்திட்ட அற்புத வாதங்கள்
செல்வதா எனக்கில்ல கவலை. காற்றையும் கடலையும் அதட்டிய உம் அற்புத வார்த்தைகள் எந்தன் துணையாய் நிற்பதா எனக்கு இது கவலை. ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே. அப்பா பிதாவே, இந்த வேலையில கூட எங்களை நாங்க அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. முதலாவது நாங்க மன்னிப்பு கேட்கிறோம்ப்பா. இத்தனை நாள் நீங்க எங்க கூடவே இருந்தோம் அப்பா. நாங்க உண்மை முழுமையாய் நாங்கள் விசுவாசிக்காம, நாங்க முழுமையா உங்களை ஃபோக்கஸ் பண்ணாம ஆண்டவரே, எங்களுடைய அவிசுவாசத்தினால நாங்க தோல்வியை கண்டிருக்கிறோம். எங்க வாழ்க்கையில ஆண்டவரே நாங்க பயத்தை கண்டிருக்கிறோம். இந்த நாள்ல எங்களுக்கு ஒரு நம்பிக்கை நட்சத்திரமாக இந்த நாள்ல எங்களோடு கூட பேசினீர். காற்றையும் கடலையும் அதற்றின தேவன் அப்பா, பேதுருவுடைய கரத்தை ஆண்டவரை பிடித்து தூக்கின தேவன், நிச்சயம் எங்களுடைய பிரச்சனையிலிருந்து எங்களை தூக்கி விடுவிப்பீர் ஆண்டவரே. எங்க படகு மூழ்கி போவது இல்லை ஆண்டவரே. நாங்க விசுவாசிக்கிறோம், எங்க பிரச்சனையை காட்டிலும் ஆண்டவரே நீர் பெரியவர் ஆண்டவரே. இந்த வேளையில நம்மளுடைய கரத்தை பரத்துக்கு நேராக உயர்த்தி நம்ம காண்பிப்போமா ஆண்டவரே? எங்க கரத்தை நீங்க பிடித்து கொள்ளுங்கப்பா. இதோ எங்க கருத்தை நீங்க பிடித்து கொள்ளுங்க. எத்தனை எதிர்காற்றுகள் வீசினாலும் ஆண்டவரே நாங்க மூழ்கி போகாதபடிக்கு எங்க கருத்தை பிடித்து நீங்க தூக்குங்க. இந்த நாள் அப்படிப்பட்ட பெரிய ஆண்டவரே அற்புதமான அப்ப மகத்துவமான காரியங்களை எங்க வாழ்க்கையில நீங்க செய்ய தொடங்கிட்டீங்க என்பதை நாங்க விசுவாசிக்கிறோம். உங்க கருத்துல நாங்க அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மத்தேயு 14:17. அதற்கு அவர்கள், இங்கே எங்களிடத்தில் 5 அப்பமும் 2 மீன்களை அல்லாமல் வேறு ஒன்றும் இல்லை என்றார்கள். 18 அவைகளை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். 19 அப்பொழுது அவர் ஜனங்களை புல்லின் மேல் அமர்ந்திருக்க கட்டளையிட்டு அந்த 5 அப்பங்களையும் அந்த 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து ஆசீர்வதித்து அப்பங்களை பிட்டு சீஷர்களிடத்து கொடுத்தார். சீஷர்கள் ஜனங்களுக்கு கொடுத்தார்கள். இந்த வசனத்தில் நாம் பார்க்கிறோம், ஆண்டவர் அந்த 5 அப்பத்தையும் 2 மீனையும் ஆசீர்வதித்து பந்தியில் இருந்த அனைவருக்கும் அவர் பிட்டு கொடுக்கறத நம்ம பார்க்கிறோம். இந்த நாள்லையும் நம்மளை பார்த்தோம் ஆண்டவர் சொல்லுகிறார், நம்ம கையில் எத்தனை அப்பங்கள் இருக்கிறது, எத்தனை மீன்கள் இருக்கிறது. அந்த சிறு பையன் கையில் இருந்தது அப்படியே ஆண்டவர்கிட்ட கொடுத்தார். அதுபோல் நம்ம கையில் என்னென்ன தாளந்து இருக்கிறது, நம்ம கையில் காணிக்கை கொடுத்த ஆண்டவரை நம்ம ஆண்டவரே இந்த காணிக்கை இடத்துல நாங்கள் கொடுக்குறோம், எங்களை ஆசீர்வதிங்க நம்ம ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்கிறோம். இந்த நாளில் ஆண்டவர் நம்மையே கேட்கிறார், நம்ம கையில் என்னென்ன தாளந்து இருக்கிறது. இந்த நாளில் அப்படியே ஆண்டவர்கிட்ட நம்ம கொடுத்துடலாமா? இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு, அவங்க என்ன பண்ண புல்லின் மேல் அமர்ந்திருக்க கட்டளையிட்டாராம். நம்ம ஆண்டவர்கிட்ட அப்படியே அமர்ந்துடலாம். நம்ம கையில் என்ன இருக்கோ அதை ஆண்டவர்கிட்ட கொடுத்துடலாம். நம்ம கையில் காணிக்கை இருந்தால் காணிக்கை, நம்ம கையில் அப்பா தாளந்துகள் இருந்தால், எனக்கு பாடுற தாளந்து இருக்குது, டீச்சிங் பண்ணுற தாளந்து இருக்கிறது, எதுவாக இருப்பினா அவர் கையில் நம்ம கொடுத்துட்டு நம்ம அப்படியே அவர்கிட்ட அமர்ந்துடலாமா? நம்ம இருக்கிற இடத்துல அப்படியே அமர்ந்துடலாம். அவர் கையில் என்ன இருக்கோ, நம்ம கையில் என்ன இருக்கோ அவர்கிட்ட கொடுத்துடலாம். அப்பா நான் உங்கள் கையில் கொடுத்துட்றேன்ப்பா, அப்பா நான் உங்கள் கையில் கொடுக்குறேன்ப்பா, அப்பா நான் உங்கள் கையில் கொடுக்குறேன்ப்பா, நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா. அப்பா நீங்கள் எங்களுக்கு ஆசீர்வதித்து அப்பா மீதி துணி கையில் எடுத்துக்கிட்டு போனதை நாங்கள் பார்க்குறோம். இன்னைக்கு நம்ம கையில் இருக்கத்தை அவர் கையில் கொடுக்க போகிறோம். அவர் அதிகமாக ஆசீர்வதித்து நம்ம கையில் கொடுக்க போகிறோம். ஆம் தகப்பனே,
அப்பா எங்கள் கையில் இருக்கதை நான் உங்கள் கையில் கொடுத்துட்டோம்ப்பா. பரிசுத்த ஆவியானவரே, அப்பா நீங்கள் எங்களை ஆசீர்வதித்து இந்த வேலையில் எங்களை நிரப்பி அனுப்புங்கப்பா. எங்களை நீங்கள் நிரப்புங்கப்பா. ஓ ரீகா ஷாபா ரபோ, ஓ ரீகா ரபோ ஷாபா ரபா கரபா ரபா 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 ரபா, ஓ ரீகா ரபோ ஷாபா ரீகா ரபோ தி ரீகா ரபா, ஓ ரீகா பா ஷாபா ரபா 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 ஷதா ரகா ரபா கரபா ரபா 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 ரபா, ஓ ரீகா ரபா ஷதா ரபா கரபா ரபா ரபா ரபா. அப்பா நீங்கள் ஆசீர்வதித்து இப்போ அது பிள்ளைங்க கையில் நீங்கள் கொடுத்துட்டீங்கப்பா. அவங்க கொடுத்ததை நீங்கள் பிள்ளைங்க கையில் கொடுக்குறீங்கப்பா. அப்பா இரட்டிப்பான ஆசீர்வாதம் என்னென்ன அப்பா அவங்க உங்கள் கையில் கொடுத்தாங்களோ அது எல்லாவற்றிலும் இரட்டிப்பான ஆசீர்வாதம். குடும்பத்தில் அப்பா இதோ இரட்டிப்பான ஆசீர்வாதம். குடும்பத்தில் சமாதானமான ஒரு ஆசீர்வாதம். இதோ வியாதியிலேருந்து ஒரு விடுதலையான ஒரு ஆசீர்வாதம். ஓ ரீபா ரபா ஷபா ரபா ரபா ரபா, ஓ ரீகா ரபா கரபா ரபா ரபா பாப்பா. ஆவியானவர் எல்லாவற்றிலும் அப்பா இப்பொழுது நீங்கள் ஆசீர்வாதத்தை நீர் கொடுத்தமைக்காக அப்பா நான் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நம்ம கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நம்ம நன்றி சொல்லமா. அப்பா நீங்க எங்களை ஆசீர்வதித்தமைக்காக உமக்கு நன்றி 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 ராஜா. இதோ கர்த்தா வந்த ஒவ்வொருவரும் திருப்தியா சாப்பிட்டு விட்டு போனது போல இதோ கர்த்தா வந்திருக்க ஒவ்வொருவரும் அப்பா ஆசீர்வாதத்தோடு போகக்கூடிய அந்த வழிவாசலை நீ திறந்து கொடுத்தமைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. துதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் ரத்தம் செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென் ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. திருச்சபை ஆண்டவர் இன்றைக்கு 2 மிகப்பெரிய அற்புதங்கள் செய்கிறதை நம்மால் காண முடிகிறது. முதல்ல நம்ம கையில் உள்ளதை கொண்டு வந்து அவர் கையில் கொடுத்துருப்போம். அவர் பார்த்து பாருன்னு சொன்னார். 5 அப்போ 2 மீனை கொடு, அவங்க ஆசீர்வதித்து நிறைவாய் கொடுக்குறாங்க. அது ஒரு பெரிய நம்பிக்கையாக எனக்கு இருக்குது. என் கையில் உள்ளதை என் ஆண்டவர் கையில் கொடுப்பேன். அது எத்தனை 1000 மடங்கு வேணுமோ அத்தனை 1000 மடங்காக தரோன்ற நம்பிக்கை. 2வது குறிப்பாக இந்த ஒரு மாதமாக அந்த போட்டு விஷயம் வந்து நமக்கே நடக்கிற மாதிரி இருக்குது. போட்டு ஒடிஞ்சிச்சுன்னா எங்கே தான் விழணும்? கடலில் தான் விழும். நமக்கு கூட இந்த இடம் நம்ம விட்டு ஈடுபட்டு போச்சுன்னா நம்ம எங்கே விழுவோம் நமக்கே தெரியும். அப்படிப்பட்ட நிலைமை தான். இந்த பிரச்சனை நடுவில் நடந்து வருகிறார். அல்லேலூயா. நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ண வருகிறார், நம்ம ஸ்திரப்படுத்த வருகிறார். நம்ம உயிர் போவாது. எங்கே போய் சேரணுமோ அங்கே போவோம். அவர் பேர் மகிமைப்படும். அநேக மக்கள் ரட்சிக்கப்படுவார்கள், அநேக மக்கள் சுகம் பெறுவார்கள். இடையில வருகிற காற்றும் கடலும் நம்மை ஒன்றும் செய்யாது. கைகளை விரித்துக் கொள்ளுங்க, ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்தமுள்ள பிதாவே, இன்றைக்கு கேட்ட bring it to me, முதலாவது கம், 2 வார்த்தைகளை தொட்டு என்கிட்ட கொண்டு வா, வா என்று நீர் அழைத்த வார்த்தை எங்களை பலப்படுத்தும். நாங்கள் நினச்ச பொருள் எங்ககிட்ட இருக்காமல் இருக்கலாம். நம்ம நினச்ச மக்கள் அந்த நபர்கள் என் கூட இல்லாமல் இருக்கலாம். நாங்கள் நினச்ச பணம் இல்லாமல் இருக்கலாம், உடலில் சுகம் இல்லாமல் இருக்கலாம், எல்லாம் இல்லாமல். நான் இயேசு இருக்கிறீங்கிற நம்பிக்கையோடு கூட இந்த இடத்தை விட்டு போகிறோம். என் பிரச்சனைக்கு தீர்வு இயேசுதான், என் வாழ்க்கைக்கு நிம்மதி இயேசுதான், என் வழியெல்லாம் இயேசுதான் என்று என்னை அர்ப்பணிக்கிறோம். ஏற்றுக்கொள்ளும். இயேசுவின் ரத்தம் செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. கடைசி ஆசீர்வாதத்துக்கு நேராக கைகளை விரித்துக்கொள்ளும். ஈவரக்கா அடோனாய் வயீஷ்மரக்கா யா ஏ அடோனாய் பனவ் அல்லக்கா விஹுனக்கா ஈஷா அடோனாய் பனவ் அல்லக்கா வயசம் லக்கா ஷாலோம் வயசம் லக்கா ஷாலோம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தின் மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தின் மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.